போலீஸ் ஆஃபீஸர். நான் ₹1 லஞ்சம் வாங்கினது கிடையாது. ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, சரி அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது நடக்கிறதுக்கு யாருக்கு நடக்கணும் யாருக்கு வரணுங்கிறதுலாம் இல்லை, யாருக்குனாலும் வரும். குழந்தை பிறந்ததுக்கு ரீசன் வந்து அம்மா தான், இப்போ சரியா பால் கொடுக்கல, அதனாலதான் வந்து இந்த ஆட்டிசம் வந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் சேர்ந்த ஒரு ஃபேமிலி தெரப்பி கொடுத்தாதான் சரியாகும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. வேகமா சரி பண்ணி கொடுத்துருக்கு. இல்ல குழந்தைக்கு பேய் பிடிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டிசமோட அக்செப்டன்ஸோ பேரண்ட் கிட்ட ரீச் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? 50% பேரண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு, ADHD இருக்கு, பிரச்சனையே கிடையாது, நான் வெளியே கூட்டு வரேன். சரி, இன்னொரு 50% பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் குழந்தைய வந்து வெளியே கொண்டு வர மாட்டேன், உங்க குழந்தை ஊமையா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அந்த பயத்திலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே காட்டக்கூடாது குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அழுவாங்க. லாஸ்டா ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேம் நான் ஒரு பர்டிகுலர் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கிட்ட போனேன், இந்த 5 ஆக்டிவிட்டி 6 மாசமா என் குழந்தைக்கு பண்ண வச்சாங்க. பீட் ஸ்ட்ரிங்கிங், ஒரு ரிங்ஸ் போடுறதோ என் குழந்தைக்கு என்ன இம்பாக்ட் பண்ண போகுது. பெட்ஷீட் ரோலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர் நியூட்ரல் வார்ம்த். அப்படி ஒரு ப்ரூவன் டெக்னிக்கை பெட்ஷீட் ரோலிங் போட்டு அதை கொடுக்க கூடாது, ஓட்டி போனா அதை போட்டுருவாங்க. அது என்னவோ சும்மா டைம் பாஸ் மாதிரி பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. ஆமா, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸே நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப ஈவன் பேரண்ட்ஸ் அப்படி தப்பா நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஹைப்போ சென்சிட்டிவிட்டி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, லோ ரெஜிஸ்ட்ரேஷன், சென்சிட்டிவிட்டி, அவாய்டிங், சீக்கிங், இந்த மாதிரி 4 இருக்கு. இந்த 4 இருக்குங்கிறத யாருக்குமே தெரியாது. சீக்கிங் இருக்கு, அவாய்டிங் இருக்கு அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். இந்த சென்சரி இஷ்யூஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். கம்ப்ளீட்டா சரியாயிருமா கேட்டா ஆகாது. ஆஸ் an ஆக்குபேஷன் தெரபிஸ்டா ஒரு குழந்தை ஸ்கூலிங்னு போகும்போது நிறைய நம்ம பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸ்கூல் அட்மிஷன்ஸ் கிடைக்காம டினைல், ஸ்பெஷல் ஸ்கூல்ன்ற ஒரு வார்த்தை வந்து பேரண்ட்டுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமா இருக்கு. ஸோ உங்களோட புரிதல் இது எப்படி இருக்கு? 40 பேர் இருக்க இடத்துல ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான் அப்படின்னா அவனை தனியா ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ப்ராக்டிக்கலா சொல்றேன். சரி, நீ 5 லட்ச ரூபா கட்டு, 10 லட்ச ரூபா கட்டு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது, நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆட்டிசம்லயே 2000 சிம்டம்ஸ்க்கு மேல இருக்கு. இந்த தெரப்பியை கொடுத்து இந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா இதே தெரப்பி இன்னொரு குழந்தைக்கு ஒர்க் ஆகாம கேட்டா ஒர்க் ஆகாது. பட் ஒரு மேஜரா ஒரு சைல்ட் டெவலப்மெண்ட் கிளினிக்னா இந்த விஷயங்கள் இருந்தா போதும். ஒரு பேரண்ட்டுக்கு நம்ம சொல்லும் போது இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாறுது இல்லைங்களா? இதை வந்து ஒரு பீடியாட்ரிஷனோ ஒரு டாக்டர்ஸோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சஸோ சொல்லும் போது இதை வந்து ஸ்ட்ராங்கா இதை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏன் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு? சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி பத்தியோ இல்லாட்டி மற்ற விஷயங்களை பத்தி தெரியல அப்படின்னா ஓட்டி கொடுத்தாதாங்க சரியாகும், என் கிளினிக் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் இன்னமும் அந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க. என்கிட்ட கூட்டுவாங்க, நான் உங்க குழந்தைய 6 மாசத்துல பேச வைக்கிறேன். எப்படி பேச வைப்பீங்க? எனக்கு புரியல. சரி, நீங்க ஒரு ஹோலா ஒர்க் பண்ணாம நம்மளால வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. வணக்கம், நான் ஷரண்யா சண்முகராஜா, டைரக்டர் இன்ஃபான்ட் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட். நம்மளோட ஷோ அன்புடன் ஆட்டிசம்ல நம்ம ஆட்டிசம் பத்தி மட்டும் பார்க்கல. டிப்பிக்கலா ஒரு குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு, அந்த பிரச்சனைகள்ல ஒரு தெரப்பி சென்டர்னு போகும்போது ஒரு பேரண்ட் எப்படி அணுகணும், அந்த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தெரப்பி சென்டர்னு நம்ம பாக்குற விஷயங்கள்ல 4 தெரபிஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் பிஹேவியரல் தெரபிஸ்ட். மிஸ்டர் விஷ்ணு, he runs multiple centers in multiple places, 9 years plus experienced in occupation therapy. Variety of team members கூட ஒர்க் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சென்டர்ஸ். சோ இவங்க கிட்ட இருந்து ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்னா என்னென்ன விஷயங்கள் இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் நான் ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்டா அணுகணும், எந்தெந்த விஷயங்கள் ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அஷ்யூர் பண்ண முடியும், ஒரு ஆட்டிசம் இல்ல ஆட்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகளோட டீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். மிஸ்டர் விஷ்ணு பேசிக்கலி ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்டா இருந்தாலும் சோஷியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் 9+ years அவங்க பிராக்டிஸ் பத்தி, அவங்களோட நிறைய ஸ்டிக்மாஸ் பத்தி பிரேக் பண்றது, ஒரு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான நிறைய குவரிஸ் ஸ்கூல் லெவல்ல அட்ரஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பிஃபோர் வி கெட் இன்டு தி ஷோ, அன்புடன் ஆட்டிசம் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நம்ம சேனல்ல ஒரு 3-4 எபிசோட்ஸ் பண்ணிருக்கோம். தொடர்ந்து இன்னும் பல ப்ரொஃபஷனல்ஸ் கூட இணைஞ்சு இந்த ஆட்டிசம், குழந்தை வளர்ப்பு, சைல்ட் டெவலப்மெண்ட், ஒரு பிரெக்னென்ட் ஆகிற மதருக்கு என்னென்ன விஷயங்கள் டெலிவரபிள்ஸ் இருக்கு, ஒரு 3 மாசம் 5 மாச குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஒரு பேரண்டா என்னோட ஜேர்னி நான் எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், எது நல்லது எது கெட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து பார்க்க போறோம். உங்களோட ஆதரவை எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா தெரிவிங்க. Without wasting any time, let's get into the show. Thank you Vishnu, thank you for coming for the show. இது வந்து ஆட்டிசம்னு ஒரு டாபிக் பத்தின ஒரு ஷோ. இதுல என்னோட பார்ட்டிசிபேஷன் ஒரு 50% இருக்குன்னா, ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்டா யூ பிளே ஈக்குவல் மேஜர் ரோல் இன் ட்ரீட்டிங் ஆட்டிசம் சில்ட்ரன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் மேஜர் ரீசன் ஐ வாண்டட் டு இன்வைட் யூ ஃபார் மை ஷோ. ஆக்சுவலாக இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம கிளினிக்ல, அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனோ இல்லை ஒரு கிளினிக் வச்சுருக்கோம் கொலாப் பண்ண மாட்டாங்க எப்பவும். ஏன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மெஜாரிட்டியான உங்க ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஊர்கள்ல இருக்கு, நிறைய விதமான பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க இந்த 7 years-ஆ. ஸோ ஒரு ஆட்டிசம் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி இருந்திருக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல உட்காரும் போது எவ்வளோ விதமான மிஸ்கன்செப்ஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 2 கேஸ் பத்தி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேரண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேரண்ட் தான் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு.
அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன்லாம் வந்தாங்க. திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. திருப்பி அவங்க தெரப்பிக்காக வந்திருந்தாங்க. என்ன அவங்களுக்குள்ள உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ப்ராப்ளமே எதுலேருந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு ரீசன் வந்து அம்மா தான். அதாவது இப்படி ஆட்டிசம் பிரச்சனையோ அப்படிங்கிற ரீசன் வந்து அம்மா தான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இவ சரியா பால் கொடுக்கல, அதனாலதான் வந்து இந்த ஆட்டிசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இது எப்போ எந்த இது ரீசன் ஒரு 3 years பேக். ஓகே. ஸோ அப்படி சொல்றாங்க, பால் கொடுக்காதனாலதான் இப்படி, சாப்பாடு கொடுக்காதனாலதான் ஆட்டிசம் வந்துருச்சு. அவ இப்படி ஒல்லியா இருக்கிறது ரீசன் வந்து ப்ராப்பரா சாப்பாடு கொடுக்கல, அதனால இந்த ஆட்டிசம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். என்னதான் நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்துட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ இதனால இவங்க இப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போயிட்டு வந்த பேரண்ட், எஜுக்கு போயிட்டு வந்த பேரண்ட் நம்ம எல்லாம் சமாதானப்படுத்தியாச்சு. இருந்தாலும் இந்த சைடு உள்ள ஃபேமிலி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஏன்னா மேபி அவங்களோட என்வரான்மெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். மேபி அவங்க வில்லேஜ் சைடு இருந்து வந்தனாலே கூட இருக்கலாம். பட் எல்லாமே படித்தவங்க தான். ஏன் அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்கிறது தெரில. நம்ம எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் அந்த ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வேணும்ல. அந்த குழந்தை என்ன ஏஜ்ல உங்ககிட்ட வந்தாங்க? 2.5 near 2. அந்த குழந்தை வேக்சினேஷன்ஸ், பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா? வேக்சினேஷன் இது ஒரு பிரச்சனை. அப்படின்னா இவங்க வேக்சின் பண்ணனாலேயே இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறையா இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறையா வேக்சினேஷனால தான் இந்த ஆட்டிசம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் அதுக்கு பெரிய ஸ்டடீஸ்லாம் ரிசர்ச்லாம் இருக்காங்க. லிமிடேஷன் இருக்கு, அதுக்கு இருக்கலாம். பட் ஆனால் லிமிடேஷன் இருக்கு. நம்ம அது ஒன்று தான் ரீசன்ங்கிறது நம்மளால ஒத்துக்க முடியாது இல்லையா? இப்போ பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு, ஒரு பீடியாட்ரிஷியன், நியூராலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நம்மளோட அந்த டீம்ல வந்து இவங்கெல்லாம் கோர் மெம்பர்ஸ் இல்லையா? இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களோட அக்செப்டன்ஸ், ஆர் இப்போ ஒரு குழந்தை ஒரு பீடியாட்ரிஷியன் பார்க்குறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறாங்கன்னா, 1.5 வயசு 2 வயசு குழந்தை ஒரு டிஃப்ரெண்டான பிஹேவியர் இருக்குன்னு பேரண்ட்ஸ் சொல்லும் போதே ஒரு தெரபிஸ்ட்டை பாருங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து டாக்டர் சொல்லும் போது அது கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் டாக்டர் வாயிலேருந்து வந்ததுன்னா அது வந்து கோல்டன் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களோட அந்த ஏரியா ப்ராக்டிஸ்ல எல்லாம் டீம் டாக்டர்ஸ், டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட ஒர்க் பண்றதுல எப்படி இருக்கு? டாக்டர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்குங்க. நான் ப்ராக்டிஸ்க்கு வந்தப்ப எப்படின்னா, நான் போய் ஆக்குபேஷன் தெரப்பினா என்ன, ஸ்பீச் தெரப்பினா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ ஆக்குபேஷன் தெரப்பிங்கிறது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். முன்னாடி எப்படி நான் சொல்றது 9 years பேக் சொல்றேன், அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஆக்குபேஷன் தெரப்பி தரணும், ஸ்பீச் தெரப்பி தரணும், பிஹேவியர் தெரப்பி தரணும். இந்த குழந்தைக்கு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. 1.5 yearsலேயே வந்து பீடியாட்ரிஷியன் வந்து ஓரளவுக்கு இந்த ஃபீச்சர்ஸை வந்து பார்த்துடுறாங்க. நீங்கள் போய் பர்டிகுலர் பீப்புளை வந்து போய் பாருங்க, இதுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் பார்க்கணும், இதுக்கு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் தான் பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு பீடியாட்ரிஷியன் வந்துட்டாங்க. ஸோ பீடியாட்ரிஷியன் மேஜர் ரோல் இந்த பர்டிகுலராக ஆட்டிசம் மாதிரி, ஆட்டிசம், ஏடிஹெச்டி, சென்சிட்டிவ் ப்ராசஸிங் இஷ்யூஸ் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க மேஜர் ரோலாக இருக்காங்க. அவங்க சொல்லிடுறாங்க. பட் ஆனால் இப்போவும் ஒரு 10 to 20% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இல்லை ஸ்கூலுக்கு விட்டா சரியாயிரும். ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் விட்டா சரியாயிரும், பேசினாங்க, ஆமா அதனால சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இப்போ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் சேர்ந்த ஒரு ஃபேமிலி அவங்க இப்போ தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு நல்ல அவேர்னஸ் இருக்கு, இந்த தெரப்பி கொடுத்தாதான் சரியாகும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கு. சார் நான் உங்களை நம்பி தான் தெரப்பிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு, எங்க வேகமாக சரி பண்ணி கொடுத்துருங்க. இல்லைங்க ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் ஆகும், ஏன்னா ஆட்டிசம் அது மாதிரியான ஒரு பிரச்சனை, ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் ஆகும்னு சொன்னோம். சார் இல்லை சார் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியல. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க, இல்லை குழந்தைக்கு பேய் பிடிச்சுன்னு சொல்றாங்க. போயிட்டு வந்து சீரியஸ் ஏன்னா இப்போ என்னால அக்செப்ட் பண்ண பேரண்ட்ஸ் இத வந்து அக்செப்ட் சொல்ல முடியல அவங்களால. வெளியில ஃபேமிலில பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க ஃபேமிலிட்ட சொல்லலாம்ல, இதுதான் பிரச்சனை, குழந்தைக்கு பேய் பிடிக்கிறதுன்றது எவ்வளவு இவங்க இவங்க எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு வந்து நம்ம சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாது. ஈவன் இப்போ நம்ம ஒரு குளுட்டன் கேஷன் ஃப்ரீ டயட் சொல்றோம், இல்லாட்டி ஃபோர்ட்மேப் டயட் சொல்றோம் அப்படின்னா அந்த டயட்டை வீட்டில் ஃபாலோ பண்ண வைக்க முடியல. ஏன் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ். ஆமா, இப்போ நீங்க சாக்லேட் கொடுக்க கூடாது, ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா குழந்தை அழுகிறப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட்டு போயிட்டு சாக்லேட் தான் வாங்கி தருவாங்க, ஐஸ்கிரீம் தான் வாங்கி தராங்க. நிறையவே நடக்குது இல்லைங்களா? பேரண்ட்ஸ் தான் ஃபைனலா வந்து நம்ம கிட்ட வந்து இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்படி இருக்கிறப்ப பீடியாட்ரிஷியனோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் ஆனா சில குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ்னாலே இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியோ வந்து தெரப்பிக்கு வராம 5 years கழிச்சு வருவாங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 years கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் எனி டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 years ரொம்ப நம்ம மிஸ் பண்ணாம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து படித்தவங்க, படிக்காத ஃபேமிலிஸ் நிறைய, நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் மிக்சரான பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டிசமோட அக்செப்டன்ஸோ
இதோட அட்வொகேசியோ ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸா ஒரு பேரண்ட் கிட்ட ரீச் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் இன்னும் பேரண்ட்ஸ் ரீச் ஆகலை, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் யோர் வியூ ஆன் தட்? 50-50 சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா 50% ஆஃப் சில்ட்ரன் 50% ஆஃப் பேரண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, ஏடிஹெச்டி இருக்குது, பிரச்சனையே கிடையாது, நான் வெளியே கூட்டு வரேன். சரி, ஈவன் நீ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்களே செலிபிரிட்டி பேரண்ட் அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தைக்கு இருக்குது, நான் குழந்தைக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அந்த குழந்தை கொண்டாடுறாங்க. அதான் child has a difference and they're celebrating the difference. இது ஈவன் இப்போ யூஎஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரண்ட் அதுல காண்டாக்ட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அவங்க அது மூலமா காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க, கம்யூனிட்டி இருக்கு. கம்யூனிட்டி இருக்கு. நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு பெருசா இருக்கான்னு கேட்டா இல்ல. சரி, இன்னொரு 50% ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் குழந்தைய வந்து வெளியே கொண்டு வர மாட்டேன், நான் சொசைட்டிக்கு ரொம்ப பயந்து, இந்த என்வரான்மெண்ட்டுக்கு பயந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஈவன் உன் குழந்தைக்கு பேச்சு வரலையான்னு கேட்டுருவாங்க, உன் குழந்தை பேசலையான்னு கேட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஒரு வேர்டு எந்த அளவுக்கு பேரண்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டா, டெய்லி வந்து அழுவாங்க. சார் பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, என்னோட மாமியார் கேட்குறாங்க, ஏன் இன்னும் உன் குழந்தைக்கு வந்து பேச்சு வரலையா? ஓடி பிஹேவியரல் தெரப்பி எவ்வளோ நல்லா போகும், ஃபைனலாக அவங்க எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து என் குழந்தை பேசணும், ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். இதுதான் அவங்க. உன் குழந்தை ஊமையா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அந்த பயத்திலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியே காட்டக்கூடாது குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனால் நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணி, இப்போ ப்ரொமோஷன், அதாவது ஆட்டிசம்ங்கிறது இப்போ இந்த பிரச்சனை தான், இதுக்கு இந்த தெரப்பி தான், இதுதான் ஒர்க் ஆகுங்கிறது வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெளியே அவேர்னஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் சில இடத்துலலாம் போய் சேரலைங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு இன்டீரியர் வில்லேஜிலிருந்து வர்றவங்களுக்கு ஆட்டிசம்ங்கிறது எல்லாம் தெரியாது. குழந்தைக்கு வந்து மூளையில் ஏதாவது பிரச்சனை போல இருக்குது, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இல்லை என் குழந்தைக்கு வந்து கொஞ்சமா வந்து மனசு சரியில்லையா. சரி, அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறப்ப நம்ம அவங்களுக்கு என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னன்னா, எப்படியா பேச வச்சு கொடுத்துருங்க, எப்படியா சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம நிறையா கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆட்டிசம் வேற, ஏடிஹெச்டி வேற, ஜஸ்ட் ரெக்ரெஷன் மட்டும், டெவலப்மெண்ட் ரெக்ரெஷன் மட்டும் வேற. ஏன்னா இப்போ நம்ம அந்த டிவி மொபைல்லாம் கொடுக்குறனால சடன் ரெக்ரெஷன் ஒன்று நடக்கும். அது சம் பீப்புள்ஸ் கால்டு விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ஆட்டிசம்ங்கிறது ஒரு டேர்மு, பட் இன்னும் DSM-5ல வந்து அது இன்னும் சேர்க்கல. ஸோ அது டெவலப்மெண்ட் ரெக்ரெஷன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஆட்டிசம்ங்கிறது ஒரு பிரச்சனை தான், ஆனால் வந்து 90% அதை நம்மளால சரி பண்ணி கொண்டு வர முடியும், ரெகுலரைஸ் பண்ண முடியும். 100% ரிசல்ட் காட்ட முடியாது, ஆனால் 90% வந்து குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கிறது தான், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் பண்ணா, இப்போ என்னதான் நம்ம தெரப்பிஸ்டாக இருந்தாலும், எவ்வளோதான் படித்தா இருந்தாலும், நம்ம வந்து காடு கிடையாது. நம்மளால ஒரு குழந்தைய கூட்டு வந்துட்டா அப்படியே கம்ப்ளீட்டாக சரி பண்ணி வாங்க, அப்படியே சரி பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிலாம் நம்மளால கொடுக்க முடியாது. நம்மளால 50% ஒர்க் பண்ணி நம்மளால 50% ரிசல்ட் காட்ட முடியும். மிச்சம் இருக்கிற 50% பேரண்ட், சொசைட்டி அண்ட் ஸ்கூலு, இந்த 50% இந்த 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு சைடு 50% ஒர்க் பண்ணாலும் இந்த சைடு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இடத்துல எங்கேயாவது லேக் நடந்துச்சு அப்படின்னா இந்த 90% ரிசல்ட்டுங்கிறது பாதிக்கப்படுது. அப்போ இந்த அவேர்னஸ்லாம் நமக்கு இந்த சொசைட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அஸ் அ ஓடியாவும் சரி, இல்லை ஸ்பீச் தெரபிஸ்ட், எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியம். எஸ், வெரி ட்ரூ. இப்போது ஒரு ஓட்டிஸ்டா நான் பார்த்த விஷயங்கள், ஐ ஒர்க் வித் ஆக்குபேஷன் தெரப்பி ஃபார் ஆல்மோஸ்ட் 18 years now. நிறைய ஒரு மெஜிஷியன் மாதிரி ஒரு ஓட்டிஸ்ட் நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை வருவாங்க, they would come up with autism features. ஒரு 4 மாதம் இன்டென்சிவ் ஆக்குபேஷன் தெரப்பி போகும். எங்ககிட்ட எஸ் த சைல்டு இஸ் ரெடி ஃபார் ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லும்போது நேம் கால் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த குழந்தை அழகாக உட்காந்துக்குவாங்க செஷன்ஸ்க்கு. அந்த ஒரு மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எங்ககிட்ட அந்த குழந்தை வருவாங்க. இது வந்து சென்சரி இன்டெகிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேஜராக அங்கே நடக்குது இல்லைங்களா? பட் அதை பேரண்ட் பர்ஸ்பெக்டிவில் பர்சீவ் பண்ணும்போது ரிங்ஸ் போட வைக்கிறாங்க, பீச் ஸ்ட்ரீமிங் பண்ண வைக்கிறாங்க, இப்படி ஒரு 5 ஆக்டிவிட்டி 6 ஆக்டிவிட்டி. அது என்ன பேரண்ட்ஸ் மனசில் தோணுதுன்னா, லாஸ்ட்டாக ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேம் எனக்கு ஓடி செஷன்ஸ் வேணும், நான் ஒரு பர்டிகுலர் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கிட்ட போனேன், இந்த 5 ஆக்டிவிட்டி 6 மாதமாக என் குழந்தைக்கு பண்ண வச்சாங்க. எஜுகேட்டடான பேரண்ட், சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு அந்த குழந்தைக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. த சைல்டு வாஸ் ஆல்ரெடி 6 years. இது வந்து என் குழந்தைக்கு என்ன பண்ண போகுது, இந்த பீட் ஸ்ட்ரிங்கிங் ஒரு ரிங்ஸ் போடுறதோ என் குழந்தைக்கு என்ன இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ ஆஸ் அ ஓட்டிஸ்டா இது வந்து நீங்கள் எனக்கு காமனாக அட்ரஸ் பண்ணால் ரொம்ப, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த டவுட் என்னென்னா, இந்த 5 ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் ஏன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியல. ஓகே, ஸோ அதில் உங்களோட வியூ என்ன? சரி, இது காமனாக டேர்ம் பண்ணுற ஒரு விஷயங்க. ஓட்டினா வந்து பால் த்ரோ பண்ணி கேட்ச் பண்ண வைக்கிறது, ரிங் ஸ்டாண்ட் போட வைக்கிறது, அனிமல் வாக்கிங் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.
இன்டெப்த்தாக பார்த்தா சரி அது பண்ண வைக்கிறாங்க, பண்ண இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. வெளியில் தெரிகிறது இது ஒன்றா இருக்கலாம். ஆனால் இதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். பெட்ஷீட் ரோலிங்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? நியூட்ரல் வார்ம்த். அது பேர் நியூட்ரல் வார்ம்த். நான் நிறைய இடத்துல எங்கே போனாலும் சொல்லி இந்த ஃபஸ்ட்டு இதை சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் இதுக்கே போவேன். ஏன் அப்படின்னா பெட்ஷீட் ரோலிங்கிற ஜஸ்ட் ஒரு காமன் பீப்புள் ஒரு அப்படி அவங்க அட்ரஸ் பண்ணது அந்த பெட்ஷீட் ரோலிங். நியூட்ரல் வார்ம்த்னு நியூரோ டெவலப்மெண்ட் தெரப்பியில் NDTல நியூட்ரல் வார்ம்த்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ப்ரூவன் டெக்னிக். எஸ், அப்படி ஒரு ப்ரூவன் டெக்னிக்கை பெட்ஷீட் ரோலிங் போட்டு அதை கொடுக்க கூடாது, ஓட்டி போனா அதை போட்டுருவாங்க, ஓட்டி போனா பெட்ஷீட் ரோலிங் பண்ணிடுவாங்க. டைம் பாஸ் மாதிரி பேரண்ட்ஸ் பார்க்கறாங்க. ஆமா, இல்ல ஈவன் வேற நிறைய ப்ரொஃபஷனல்ஸே வந்து நியூட்ரல் வார்ம்த் கொடுத்துருவாங்க. ஒரு லீடிங் ஒரு ப்ரொஃபஷனே கூட வந்து நியூட்ரல் வார்ம்த் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே போக, அதாவது ஓட்டிட்டு போகாதீங்க, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் தெரப்பி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரூவன் டெக்னிக்ங்கிறத நம்ம என்ன சொல்லி புரிய வச்சாலும் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸே, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸே, நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ ஈவன் பேரண்ட்ஸ் அப்படி தப்பாக நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் அவேர்னஸை கொண்டு வர வேண்டியது ஒரு ப்ரொஃபஷனோட வேலை. அதான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா எல்லாத்தையும் தெளிவாக பேரண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பீடிங்க்கு நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பீடிங் ஆக்டிவிட்டி எதுக்கு கொடுக்குறீங்க? இட்ஸ் விஷுவல் பர்செப்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ இதை வந்து விஷுவல் மோட்டார் இன்டகிரேஷனுக்கு நம்ம கொடுப்போம். இது வந்து நம்ம மிட்லைன் கிராசிங் ஆக்டிவிட்டிஸாக நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறனால ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் தான் பீட்ஸ் போடுறதே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வீட்டில் ஹோம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஹோம் ப்ரோக்ராம் கொடுத்து நீ போயிட்டு ஸ்டெப்ஸ் ஏற வை, பீட்ஸ் போட வை, பெட் போட வை அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு நம்ம ப்ராப்பர் அவேர்னஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் நாலேஜ் கொடுக்க வேண்டியது தெரபிஸ்டோட ரோல். அப்படி அவங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னா தெரபிஸ்ட் மேலே தப்பு. தெரபிஸ்ட் ப்ராப்பராக இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆஸ் அன் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதாவது ஃபைன் மோட்டார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஏடிஎல் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், சென்சரி இன்டிகிரேஷன், பிஹேவியரல் மாடிஃபிகேஷன். ஒரு டிப்பிக்கல் ஆர்டிஸ்டிக் சைல்டு வந்தால் ஒரு பேரண்ட்டுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த நீட் அந்த டைமுக்கு இந்த ஸ்கில்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சென்சரி இன்டிகிரேஷன் எடுக்கிறோம். பட் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது வந்து ஒரு சென்ஸ் அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, டிஸ்இன்டிகிரேஷன் ஒர்க் பண்ணாங்கன்னா அப்படி ஹைப்போ சென்சிட்டிவ் ஆகணும் அப்படின்றது. ஒரு பாயிண்ட் ஆஃப் பீரியடில் அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருக்கிற விஷயம் பிஹேவியராக மாறுது இல்லைங்களா? இந்த டிரான்சிஷனை ஒரு தெரபிஸ்ட் ஆஸ் அ கோ தெரபிஸ்ட் நான் எப்படி ஸ்பீச் செஷன்ஸில் ஹேண்டில் பண்ணுறது? ஒரு ஸ்டேஜில் அழகாக ஓட்டியில் செட்டில் ஆகிட்டு வராங்க, பட் கொஞ்ச நாள் அந்த ஸ்கில் வேனிஷ் ஆகுதுன்னு நினைக்கும் போது அதே பிஹேவியரல் இஷ்யூஸாக பாப்அப் ஆகுது. ஸோ அப்போ ஒரு தெரபிஸ்ட்டாக என்னால் வந்து நீங்கள் இந்த ஒரே ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள், வெஸ்டிபுலர் சென்சேஷன் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. பிகாஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி அட்ரெஸிங் ஸோ மெனி ஸ்கில்ஸ். ஸோ ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் நான் பார்க்கும்போது what do I do in my sessions? See, first of all, இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த ஹைப்போ சென்சிட்டிவிட்டி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சென்சரி ப்ராசஸிங் இஷ்யூஸ்லேயே 4 டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. லோ ரெஜிஸ்ட்ரேஷன், சென்சிட்டிவிட்டி, அவாய்டிங், சீக்கிங், இந்த மாதிரி 4 இருக்குது. இது சென்சரி ப்ரொஃபைல்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி 4 கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இந்த 4 இருக்குங்கிறதே யாருக்குமே தெரியாது. சீக்கிங் இருக்குது, அவாய்டிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்கிட்ட. ஃபஸ்ட்டு இந்த 4 இருக்குது, இந்த 4மே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். மீன்ஸ் இப்போ நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். இந்த சென்சரி இஷ்யூஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். கம்ப்ளீட்டாக சரியாயிருமான்னு கேட்டால் ஆகாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 to 20% ப்ராப்ளம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்க போது. அந்த ரிமைனிங்கு குழந்தைக்கு இன்சைட் வந்துருச்சு அப்படின்னா குழந்தை வந்து அட்ரஸ் பண்ணும். அப்படின்னா இப்போ எனக்கு ஹேண்ட் ஃப்ளாப் பண்ண தோணுது அப்படின்னா அவனுக்கு இன்சைட் இருக்குது அப்படின்னா நான் ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லுவான். இல்லை அவன் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணணும் தோணா கூட தனியாக போய் ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணிட்டு வருவான் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு. அது இப்போ நம்ம கிளினிக்கில் நிறைய கிளினிக்ஸில் வந்து ஸ்னூசலன் ரூம் சொல்லி வச்சுருக்காங்க, மல்டி சென்சரி ரூம்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து பண்ணிட்டு வந்துடுறாங்க இல்லையா? இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கோவொர்க்கர் இருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, பிஹேவியர் தெரபிஸ்ட்டோ இல்லை விஷன் தெரபிஸ்ட்டோ யாராக இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த சென்சரி இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும். இப்போ ஓரல் பிரச்சனை இருக்குது, ஓரல் சீக்கிங்கும் அவாய்டிங்கும் இருக்குது அப்படின்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். இப்போ விஷுவலில் குழந்தை வந்து சைடு ஐ கிஸ் பண்ணுது, இல்லாட்டி ஒரு இடத்துல வந்து ஸ்டார் ஐஸ் இருக்குது, ஒரு இடத்துல அப்படி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இது விஷன் தெரப்பி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். இப்போ வெஸ்டிபுலர்லேயே ப்ரொப்ரியோசெப்ஷன்லேயே இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல பிஹேவியர் தெரபிஸ்ட் இருக்காங்க. என்னதான் பிஹேவியர் தெரபிஸ்ட்னு வச்சாலும் அவங்க சென்சரி பிஹேவியரையும் ஹேண்டில் பண்ணணும், பிஹேவியரையும் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு கோல் எடுக்கிறப்ப இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக சரியாகுமான்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான்.
அதனால தான் நம்ம 80% 90% இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறதுக்கான ரீசன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி ப்ரொப்ரியோசெப்ஷன் வெஸ்டிபுலர்லாம் இஷ்யூ இருக்குது, குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் குழந்தைக்கு தெரப்பி ஒர்க் ஆகும் ஸ்பீச் தெரப்பி. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து சில தெரபிஸ்ட்டு சொல்கிறேன், சில தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க இப்போதைக்கு ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஆக்குபேஷன் தெரப்பி சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஓட்டி எடுங்க, அதுக்கப்புறம் ஸ்பீச் போய்க்கலாம். எந்த தெரப்பியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ப்ளே மெத்தடில் நம்மளால தெரப்பி தர முடியும் இல்லையா? குழந்தைய வந்து உட்கார வச்சு தான் நம்ம தெரப்பி தரணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஆமாம். ஸோ இட்ஸ் கிளைண்ட் சென்டர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிளைண்ட்டுக்கு என்ன பிடிக்குது, ஒரு குழந்தைக்கு விளையாட தான் பிடிக்கும், குழந்தையோட ஒர்க் ஆக்குபேஷன் என்னது, ப்ளே தான். அப்போ ப்ளே ஓரியன்டட் தெரப்பி கொடுங்க. இப்போ நம்ம ப்ளே இல்லாமல் எந்த தெரப்பியுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா தெரபிஸ்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா உட்கார வச்சு ப்ளே கொடுக்கலாம், ப்ராப்பர் சிட்டிங் உட்கார வச்சு நம்ம ப்ளே கொடுக்கலாம், அப்படி வந்து நம்ம ஆக்டிவிட்டி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது மேபி தெரபிஸ்ட் இப்படி யோசிக்கிறதுக்கான ரீசன் வந்து பேரண்டாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா என் குழந்தை ஃபஸ்ட்டு உட்காரணும், உட்காந்துட்டா வந்து எனக்கு நிம்மதியாக கம்யூனிகேஷன் தெரப்பி ரெடி ஆயிடுவாங்க. இல்லை அப்படின்னா இப்போ குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா வீட்டில் என்னோட வேலையை செய்ய முடியலங்க, அவன் பாட்டுக்கு திடீர்னு டேபிள் மேலே ஏறிடுறான், சோஃபா மேலே ஏறி ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான், கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க விண்டோஸ் எல்லாம், அப்போ என்னோட வேலையை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால் சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிட்டிங் டாலரன்ஸ் ஆக்டிவிட்டியை கொடுத்துடலாம், ஹைப்பர் ஆக்டிவ் யூஸ் பண்ணி சிட்டிங் டாலரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு நம்ம தள்ளி விட்டு வேறு தெரப்பிக்கு தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிறது இருக்குது. கம்பைண்டாக ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எல்லா தெரபிஸ்ட்டும் கம்பைண்டாக கோல் எடுத்து ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் நாங்கள் யார், நாங்கள் என்ன பண்ணுறோன்றது குயிக்காக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான தெரப்பி சென்டர். நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், பிசியோதெரப்பி அண்ட் அன் ஏர்லி லேர்னிங் சென்டர். என்ஃபான்ஸ்ல வந்து நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் ஹேண்டில் பண்றது கிடையாது, மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி, இந்த மாதிரி இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்து ஓவராலா ஒரு குழந்தையோட மேம்பாடு வளர்ச்சிகள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அது ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்றோம். இந்த சேனல் என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் ரெண்டோட ஒர்க்கும் ஆர்கனைஸ்டா நம்ம பண்றது குழந்தைகளோட மேம்பாடு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு ஜேர்னில உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, எங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் பின்டு கமெண்ட்லயும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். You will definitely get a reply. Thank you. As an occupation therapist, ஒரு குழந்தை ஸ்கூலிங்னு போகும்போது நிறைய நம்ம பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் அட்மிஷன்ஸ் கிடைக்காம டினையல், ரெகுலர் ஸ்கூல், ஸ்பெஷல் ஸ்கூலுன்ற ஒரு வார்த்தை வந்து பேரண்ட்டுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட புரிதல் இதில் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் ஸ்கூல் பற்றி நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸ்பெஷல் ஸ்கூல் போகணும் போக வேணான்றதுல உங்களோட சரி, நான் வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஒன்று இல்லை நார்மல் ஸ்கூலாக இருந்தாலும் பிரச்சனை, அதாவது இன்க்ளூசிவ் சிஸ்டத்தை வந்து அக்செப்டே பண்ணாத சில ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஸ்கூலோட சிஸ்டம், அவ்வளோதான் ஸ்கூலோட சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம அதில் தலையிட முடியாது, சரி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாடரேட் டு சிவியர் கேட்டகரியில் சில குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆனால் பேரண்ட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல் போகணும், இல்லாட்டி நம்மளுக்கு சில ஸ்கீம் ஸ்கூலில் போகணும் அப்படின்னா அந்த ஒரு கார்டு வேணும், டிசபிலிட்டி கார்டு ஆர் ஸ்மார்ட் கார்டு. இப்போ என்னன்னா டிசபிலிட்டின்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு, அது ஒரு கான்ட்ரோவர்சியா வந்துடுது இல்லையா? டிசபிலிட்டின்னு சொல்றது அது கார்டு பேரு டிசபிலிட்டி கார்டு தான் இல்லையா? ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கார்டு இருக்கணும். நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் போகணும் அப்படின்னா அப்பதான் அவங்க கவர்மெண்ட் ஈவன் டிசபிலிட்டி பிரச்சனை இருக்கு, மைல்டு மாடரேட் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு டிசபிலிட்டி கார்டு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிறது கிடையாது, மீன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கார்டு வாங்கிட்டா லைஃப் லாங் இந்த கார்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஆயிடும், லேபிள் கொடுத்துரும், என் குழந்தை இந்த மாதிரின்னு சொல்லிடுவாங்க, ஆர்டிசம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, இப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா என் குழந்தைய வந்து ஆர்டிசம்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஈவன் நம்ம சொசைட்டி அந்த அளவுக்கு இன்னும் வளரலையே. அப்படின்னா அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு குழந்தைய பாக்குறாங்க, அந்த குழந்தைய பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு, ஒரு பிரச்சனை உள்ள குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க, பிரச்சனை தான் அது பாக்குறாங்க இல்லையா? சோ அப்படி லேபிள் பண்ணிட்டாலே இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்து நம்ம அப்படி நம்ம மத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கோங்கிறது வந்து சொசைட்டி அது என்ன சொல்லுவாங்க, அவங்க ஷூல இருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களோட பொசிஷன்ல இருந்து பார்க்குறப்ப தான் தெரியும் பேரண்டோட கஷ்டம் என்னங்கிறது. ரெண்டாவது இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ்லாம் பற்றி கேட்குறப்ப இந்த ஸ்கூல்ஸ்க்கு சில ஸ்கூல்ஸில் வந்து இந்த அவேர்னஸ் நல்லாவே இருக்குது,
ஏன் அப்படின்னா அவங்க இந்த லேர்னிங் டிசபிலிட்டிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்து அவங்க நிறைய அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா. நம்மளுக்கு நிறைய ரெஃபர்லாம் பண்ணுவாங்க. டிஸ்கால்குலியாவோ இல்லாட்டி டிஸ்கிராஃபியாவோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆட்டிசம் எடிகேஷன் போகிறப்ப வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்கிற கரண்ட் சொசைட்டி லாஸ்ட் 2 இயர்ஸில் சொல்கிறேன், நிறைய அந்த மாதிரி இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. ஈவன் இப்போ கவர்மெண்ட் சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் ஒரு சின்னதாக ஒரு எஸ்எஸ்ஐ சென்டர் மாதிரி இல்லாட்டி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் போட்டு எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு தனி ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீச்சர் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நார்மல் ஸ்கூல்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அது பிரச்சனை கிடையாது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சில ஸ்கூல்ஸ் கையில் எடுத்திருக்காங்க. ஈவன் இன்னமும் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அவங்க ஒரு கவுன்சிலராக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் உள்ள, அதாவது ப்ராப்ளமேட்டிக்னு இல்லை, ஒரு சின்னதாக பிரச்சனை உள்ள குழந்தைகளை அட்ரஸ் பண்ணணும், அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும். ஏன்னா சைக்காலஜிஸ்ட் தெரியும் இயர்லி இன்டர்வென்ஷன்னா ஒரே தீர்வு சக்ஸஸ். ஓகே, அப்படிங்கிறது தெரிஞ்சனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி பிஹேவியர் தெரப்பி அங்கே அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வந்து அங்கே நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு 5-6 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் நம்ம ரெக்ரூட் பண்ணி அங்கே ஒரு நம்ம தெரப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு அந்த லோக்கல் இருக்கிற ஸ்கூல்ஸோ இல்லாட்டி வந்து சில பர்டிகுலர் பிராண்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பிராண்ட் இருக்குல்ல ஸ்கூல்லேயே வந்து பிராண்ட் வச்சு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்று ரிசல்ட் ரொம்ப முக்கியம், இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் குழந்தை படிக்குது, உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுறான் இல்லாட்டி வந்து எமோஷனல் இம்பேலன்சஸ் இருக்குது, திடீர்னு சிரிக்கிறான் அழுகிறான் அப்படின்னா மற்ற பேரண்ட் அதை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க, என் குழந்தை இப்படி ஆயிருமான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸ் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. அப்படின்னா ஒரு ஆங்கிள் பார்த்தா அவேர்னஸ் நல்லா ரைஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு சில ஆங்கிள் அக்செப்டன்ஸும் குறைஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த லேபிளே எனக்கு வேண்டான்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இது அவ்வளோ அழகா லைக் லாஸ்டா வந்து ஐ வென்ட் ஃபார் டூயிங் அ கோர்ஸ் அடோஸ் சர்டிஃபிகேஷனுக்காக போயிருந்தேன். அப்போ யூ கெட் டு மாடியூல்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா, அதுல ஒரு மாடியூல்ல ஒரு அழகான வீடியோ ஆஃப் அன் அடல்ட் ஆட்டிசம் ஐ சா. 35-year-old, he's married, he has children. அவங்க வந்து செல்ஃப் அட்வொகேசியில சொல்றாங்க டுடே ஐ வென்ட் ஃபார் மை பிஹேவியரல் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷன் தெரப்பி செஷன். அந்த தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அவர் இரிட்டேட் ஆகுறாரு, மைல்டாக ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்கு. ஸ்டில் ஹிஸ் க்ரோன் அஸ் அன் அடல்ட். அந்த என்வாயன்மெண்ட்டே வந்து அவங்க இப்போ நம்ம மேல் ஃபீமேல் மாதிரி ஆட்டிசமுக்கு ஒரு ஜெண்டர் வகைரா மாதிரி கிரியேட் பண்ணி அவ்வளோ அழகாக அதை அக்செப்ட் பண்ணி as I said ஃபேமிலியே இருக்குது, குழந்தை இருக்குது, the child is normal, that's what he told in the video. இப்படியெல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கிற காலத்தில் இன்னும் வந்து ஸ்கூல்ஸ்லேயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ now the school season நிறைய பேரண்ட்ஸ் வரதே சொல்கிறாங்க மேம் அட்மிஷன்ஸ் கிடைக்கல, we were pushed out. ஸோ உங்ககிட்ட லேர்னிங் சென்டர் இருக்குது, லேர்னிங் சென்டரில் ஒரு 1 year இருக்காங்க, அதுக்கப்புறம் என் குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகணுன்ற மாதிரி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இதோட அக்செப்டன்ஸ் வந்தாலும் பேரண்ட்டுக்கு வந்து அதை விடுறதுக்கு பயம், இந்த மாதிரி சில இதில் யோசிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியாகிடுது இன்க்ளூசிவ்னு போகும்போது. அந்த இன்க்ளூஷன்ஸ்லேயும் எல்டி குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க, ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அங்கே சேவே இல்லை. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் சில ஸ்கூல்ஸ் வந்து அது அழகாக ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் டீமில் இருக்காங்க, அந்த குழந்தை அங்கே டிஸ்டர்ப் ஆகுறாங்க கிளாஸ் ரூம்லனா உடனே தே டேக் இன் டு தி ஓடி செஷன்ஸ். இப்படி விஷயம் பண்ணும்போது ஆட்டிசம் இஸ் ஆல்சோ அ நார்மல் பார்ட்னு தெரிய வந்துடும்ல. ஸோ ஒரு ஓட்டிஸ்டா யூ ஹாவ் அன் ஆர்கனைசேஷன், யூ டூயிங் பிரிட்டி குட் உங்களோட இல்லை. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா டு இன்கார்பரேட் இன்க்ளூஷன் இன் ஸ்கூல்ஸ்? எஸ், நான் இப்போ என்ன ஒரு 4-5 ஸ்கூல் உள்ள பிரின்சிபல்ஸ்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வச்சுக்குவோம். ஓகே. சம்டைம்ஸ் என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கூலாகவே இருந்தால் கூட அவங்க அட்மிஷன் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. இப்போ அட்மிஷன் ஃபில் ஆகல அப்படின்னா எந்த குழந்தையா பிரச்சனை இல்லை, ஆமாம் எந்த குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ராப்ளம் இல்லைலாம் இல்லை, அட்மிஷன் ஃபில் ஆகலாம் எடுத்துக்கிறாங்க. அட்மிஷன் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துக்கிறதுல அவங்களும் யோசிக்கிறாங்க. சரி அவங்க ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு கிளாஸில் வந்து 20 தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா அண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஃபில் ஆயிடுச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணா சரி நம்ம ஸ்கூலில் குறை சொல்லி ஒன்றுமும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸ் தான் இல்லை, மணிங்கிறது அதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே இந்த ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படி தான் பண்ணிக்க முடியும். அந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஈவன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கால் பண்ணுங்க, என்ன மாதிரி தான் அவங்க இருக்குல்ல, அங்கே சப்போஸ் ஏதாவது பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரேன். அட்லீஸ்ட் அந்த சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் தொட்டா பிடிக்கலையா பிரச்சனை இல்லை, தொடாமல் எப்படி டீச் பண்ணணும். குழந்தைக்கு அவனுக்கு டாக்டைல் இஷ்யூ இருக்குது,
ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தொட்டா ரொம்ப பிடிக்காது. ஆமா ரொம்ப அவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகுது, சென்சரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா தொடாம டீச் பண்ணுங்க. அவனுக்கு சொன்னா போதும், புரியும். அவனை கூப்பிட்டு வச்சு அழகா பேசி உட்கார வச்சுன்னா உட்காந்துக்குவான். இந்த விஷயம்லாம் வந்து நம்ம சொன்னாதான் தெரியும் இல்லையா. நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க எப்பனாலும் நான் அந்த குழந்தைக்கு நான் பொறுப்பு. ஸோ எதா இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன் ஆஃபீஸா வந்து நான் டீச் பண்றேன் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது. டீச்சர்ஸ்க்கு எஸ், அப்போ டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, சின்ன ஸ்கூல் போங்க. ஒரு 5 ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற ஸ்கூல் போங்க. ஒரு 30-40 இருக்கிற இடத்துல போயிட்டு உங்க குழந்தைய நீங்க விடுறீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் ஸ்கூல்லேயே குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 40 பேர் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான் அப்படின்னா அவனை தனியாக ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ப்ராக்டிக்கலாக சொல்றேன். நம்ம என்னதான் சும்மா சொல்லிக்கலாம், அந்த காலத்துல வந்து 100 பேரை பார்த்தாங்க 200 பேரை பார்த்தாங்க அப்படின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லலாமே தவிர ஒரு குழந்தைய இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைய 40 பேர் இருக்கிற இடத்துல மேனேஜ் பண்றது கஷ்டம். அவனை ஹேண்டில் பண்ண போனா மிச்சம் 30 பேர் 39 பேரோட இந்த லேர்னிங் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ 5 பேர் 10 பேர் இருக்கிற இடத்துல ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இவனுக்குன்னு ஒரு 15 to 20 minutes ஒதுக்க முடியும், அவனுக்கு நம்ம டீச் பண்ண முடியும், அவன் லேர்ன் பண்ணிக்க முடியும். இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கூல்ல போய் சேர்க்கணும், பிராண்ட் நேம், பெரிய ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். என்னோட மாமன் பையன் அதில் தானே படிக்கிறான், என்னோட தங்கச்சி பையன் அது ஒரு இஷ்யூ ஆயிடுது. ஆமா, தங்கச்சி பையன் அதில் தான் படிக்கிறான். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும். அங்க போய் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த லீக்ல என் குழந்தை வந்துச்சு அப்படின்னு. ஆமா, சரி நீ 5 லட்ச ரூபா கட்டு 10 லட்ச ரூபா கட்டு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது, நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்ல நான் இப்படிதான் சேர்ப்பேன் அப்படின்னா அது அவங்களோட ஃபேக்ட். வாட்ஸ் யூர் சே அபவுட் NAOS ஹோம் ஸ்கூலிங்? இந்த விஷயங்கள்ல ஒரு as ஆக்குபேஷன் தெரபிஸ்டா பேரண்ட் சொல்லும் போது இது மெயினான ஒரு ஆப்ஷன்ஸை நான் சில என்னோட க்ளோஸாக இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்லுவேன். சில பேரண்ட்ஸ் தெரியும் எனக்கு இவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நான் அவங்ககிட்ட நான் இதை பற்றி பேச மாட்டேன். பட் யூ ஆர் அன் இன்ஃப்ளூயன்சர் ஆல்ரெடி, யூ ஹேவ் லைக் ஹியூஜ் ஃபாலோவர்ஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு உங்களோட ஒரு டெய்லி அப்டேட்ஸில் வந்துட்டு இந்த விஷயங்கள் நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்து இல்லை என்ன, நம்ம குழந்தைங்களுக்கு NAOS அண்ட் ஹோம் ஸ்கூலிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனா? யூஸ்வலா நான் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க சொசைட்டிக்கு கூட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் போயிட்டு அங்க ரிஜெக்ட் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டும் அங்க லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாதிரி வேற ஸ்கூல்ஸ் ரிஜெக்ட் பண்றாங்க, அங்க போனாலும் அவனால லேர்ன் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீ ஹோம் ஸ்கூலிங் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க சொசைட்டிக்கு கூட்டு போங்க. சொசைட்டிக்கு தான் லேர்னிங் கொடுக்கும். இல்லாட்டி இப்போ நம்ம ஒரு ஃபிளாஷ் கார்டில் வந்து மரத்தை காட்டுறோம், இதுதான் ட்ரீ, இந்த கிரீன் கலர்ல இருக்கும், கீழே ப்ரௌன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நாள் டீச் பண்ணிக்க முடியும்? ரியல் லைஃப்ல ஆமா, நீங்க மேட்ச் பண்ண வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க ஒரு டேப்ல காட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ரியல் லைஃப்ல இருந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி கத்துக்கிறான்ல, அதுதானே சென்சரி லேர்னிங்னு சொல்றோம். ஈவன் நம்மளுக்கு 9 டைப்ஸ் ஆஃப் சென்சரி சிஸ்டம் இருக்குல்ல, அது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்றது. நீங்க பார்த்தாதான் கத்துக்க முடியும், கேட்டாதான் கத்துக்க முடியும், ஸ்மெல் பண்ணாதான் கத்துக்க முடியும் எல்லாம். அதனாலதான் சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸிங் சரியில்லை அப்படின்னா அந்த லேர்னிங் அஃபெக்ட் ஆகும். லேர்னிங் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டோட்டலா எல்லாமே அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அப்ப நீங்க ஒரு சொசைட்டிக்கு போயிட்டு அந்த என்வரான்மெண்ட்ல வச்சு டீச் பண்ணுங்க. ஒரு குழந்தை நம்ம ரோட்ல நடக்கிறவ லெஃப்ட் சைடு தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஒரு குழந்தை அங்க பார்க்கணும், சிக்னல்ல பார்க்கணும், ரெட் கலர்ல லைட் எரியுது, கிரீன் கலர்ல லைட் எரியுது அப்படிங்கறத பார்க்கணும், அங்க இருந்து கத்துக்கணும். நீங்க எவ்வளவு நாள் தான் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு நீ இதில் பாரு இதில் கத்துக்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு டீச் பண்ணுவீங்க? சப்போஸ் இது பண்ண முடியல, என்னால குழந்தையவே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஹோம் ஸ்கூலிங் ட்ரை பண்ணுங்க. ஒன்று. இன்னொன்று வந்து நான் நார்மல் ஸ்கூல் போறேன், ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீச்சர் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நீங்க ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு வீட்டில் வச்சு ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. இது எல்லாமே முக்கியம். ஆனா இந்த குழந்தைக்கு தான் இதுதான் ஒர்க் ஆகுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் லைக் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். ஏன்னா ஆட்டிசம்லயே 2000 சிம்டம்ஸ்க்கு மேல இருக்கு இல்லையா? இந்த தெரப்பியை கொடுத்து இந்த பர்டிகுலர் இந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா இதே தெரப்பி இன்னொரு குழந்தைக்கு ஒர்க் ஆகுமா கேட்டா ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க நியூட்ரல் வார்ம்த்னே வச்சுக்கலாமே, நியூட்ரல் வார்ம்த் இந்த ஒரு குழந்தைக்கு ஒர்க் ஆகும், இன்னொரு குழந்தைக்கு ஒர்க் ஆகாது, அது ஆங்ஸைட்டி டெவலப் பண்ணும். அப்ப அந்த குழந்தைக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அடுத்து மாத்துங்க, வில்பர்கர் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க, டீப் ப்ரெஷர் ஃபாலோ பண்ணுங்க, சென்சரின்னு வேற இப்போ நம்ம ஒரு வெயிட்டட் ஜாக்கெட்ஸ் போடலாம், பிளாங்கெட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற மாதிரியான ஒரு அடாப்டிவா வேற விஷயத்த நீங்க டீச் பண்ணுங்க. அப்படி பண்ணா அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ நீங்க டீச்சிங் மெத்தட்லயும் ஒன் டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட் ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்ததுக்கு போங்க. இட்ஸ் நாட் லைக் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படி கிடையாது. சரி, ஈவன் இப்போ நீங்க ஹோம் ஸ்கூலிங்லாம் சொல்றப்ப ஸ்பீச்சுக்குலாம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்துருச்சுல்ல, ஈவன் அதை வீட்டை வச்சே கொடுக்க முடியும், பேரண்டே கொடுக்க முடியும்ல. ஆனா என்ன அப்படின்னா தெரபிஸ்டோட கைடன்ஸ் தேவை. தெரபிஸ்டோட கைடன்ஸ் வாங்கிட்டு கொடுக்கணும். தெரபிஸ்டோட கைடன்ஸை வாங்கிட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கைடன்ஸ் வாங்கிட்டு ஓடியோட கைடன்ஸ் வாங்கிட்டு வீட்டில் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி டீச்சிங்கும் அப்படிதான். நீங்கள் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வீட்லேயே நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நான் ஸ்கூலில் டோட்டலாக கட் பண்ணிட்டு நான் வெறும் ஹோம் ஸ்கூலிங் மட்டும் பண்ணுறேனாலும் அது
ஒர்க் ஆகுமா கேட்டால் டவுட். ஆனால் பேரண்ட் தான் செகண்ட் டீச்சர். மேபி சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். நார்மல் ஸ்கூல் ப்ளஸ் ஹோம் ஸ்கூலிங் பெட்டர். ஆனால் இந்த நார்மல் ஸ்கூலிங்கே டோட்டலாக ஒர்க் ஆகல, எனக்கு அதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹோம் ஸ்கூலிங் ட்ரை பண்ணலாம். வாட் இஸ் யுவர் சே ஆன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் தெரப்பி? இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ஆன்லைன், பேரண்டிங் கிளாஸஸ் ஆன்லைன், எல்லாமே ஆன்லைனில் வந்தாச்சு. பட் ஆஸ் அ தெரபிஸ்ட் ஐ ஸ்டில் பிலீவ் இன் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் சில விஷயங்கள் எனக்கு ஆன்லைன் விஷயங்கள் ஐம் நாட் ஸ்டில் கன்வின்ஸ்ட். அதாவது ஒரு ஸ்டட்டரிங் இருக்கிற குழந்தைக்கோ இல்லை ஒரு மிஸ்ஆர்டிகுலேஷன்ஸ் இருக்கிற குழந்தைக்கு நான் ஆன்லைன் ஐ வுட் சஜஸ்ட். பட் ஒரு ஆர்டிஸ்டிக் குழந்தை, ஒரு ADHD இருக்கிற சிம்டம் இருக்கிற குழந்தை, இல்லை அவங்களுக்கு வந்து LD ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஐ வுடன் சஜஸ்ட் ஆன்லைன் லேர்னிங். ஆஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்ட் எனக்கு அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது என்னோட பாயிண்ட். as an autist or as an influencer, how do you see this? நான் பர்சனலாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஆஃப்லைன் தெரப்பி தான். இன்னும் ஆஃபீஸாக வந்து நீ தெரப்பி எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஹியூமன் டச் வேணும் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அவன் ரைம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு மேடம் உட்காந்து பேசுறது. எக்ஸாக்ட்லி. அவன் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பான், எடு அப்படின்னு சொன்னால் அங்கே உட்காந்துட்டு ஒரு ஆள் கமெண்ட் கொடுப்பாங்க, நம்ம இங்கே உட்காந்து ஒரு கமெண்ட் கொடுக்கணும். இது எதுவுமே எனக்கு பெருசா நீங்க வர்க் பண்ணிருக்கீங்களா? வர்க் அவுட் ஆயிருக்கா? எனக்கு நான் கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுவேன் தவிர தெரப்பிக்கு போறது கிடையாது. ஏன்னா பர்சனலாவே வந்து நான் என்னோட பிலீவ் என்ன அப்படின்னா ஆன்லைன் தெரப்பி ஒர்க் ஆகும். ஆனா வந்து இப்போ நம்ம ஆஃப்லைன் தெரப்பி 50% தான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்றோம். இது ஆன்லைன் போயிட்டீங்கன்னா அது இன்னமும் அது 30% கம்மியாகி 20% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ அவன் அம்மா கூட உட்காந்துருக்கான், ஆன்லைன்ல வந்து அம்மா கூட இல்லை பேரண்ட் யாரோ கூட உட்காந்துருக்காங்க. நம்ம இங்க இருந்து சொல்றோம் ஒரு பிஹேவியர் கரெக்ஷனுக்காக ஒரு ஆக்டிவிட்டி சொல்றோம், அந்த கரெக்ட் ஆகல. அப்ப ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நம்ம யோசிச்சு சொல்றப்ப குழந்தை அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்ப அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறது ஒரு 10 minutes. இது இவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 மாசத்துல அந்த ஆன்லைன் செஷன் கட் ஆகும். இது இப்படி பிரேக் ஆகி கொடுக்கறதுக்கு நீங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. இப்போ எனக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கெங்கே இருந்தோ கால் பண்ணி இந்த மாதிரி தெரப்பி எடுக்குங்க, நீங்கள் ஆன்லைன் தெரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தெரப்பி நான் இங்கே கொடுக்காத மாதிரி உங்கள் தெரப்பிஸ்டாவது கொடுக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்ல தெரப்பி சென்டரா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சென்னையிலையும் அந்த ஏரியாவில் நம்ம சொல்கிறேன், நான் ரெஃபர் பண்ணுறேன். நீ அவங்கள போய் பார்த்து அங்கே போய் தெரப்பி எடுங்க. இன் ஆஃபீஸாக தான் தெரப்பி ஒர்க் ஆகும். ஆன்லைன் செஷன் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு போங்க. ஐ திங்க் இப்படி சொல்லலாமா, அது ஆன்லைன் செஷன்ஸ் நம்ம கொடுக்குறது பேரண்டல் கைட்லைன்ஸ் கொடுத்து பேரண்ட்டை ஒர்க் பண்ண வச்சு வீடியோஸ் அனுப்ப சொல்லலாம், விச் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். அந்த பேரண்ட் அதை கரெக்டாக பர்சீவ் பண்ணிட்டாங்களான்றதும் இருக்கு. இங்கே நீங்கள் ஹோம் ப்ரோக்ராம் கொடுத்து வீட்டில் செஞ்சு கொண்டு வாங்க, அதுவே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன பார்த்தேன்னா, நான் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறேன்னா அப்படின்னு போது தான் இந்த தாட் வந்தது. சரி, ஏன்னா நம்ம வந்து இப்போ ஓடி இல்லாமல் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு நம்ம டீல் பண்ணுவோம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னன்னா, மேம் நான் ஓடி வந்து வேற ஒரு கிளினிக்ல அங்கே போய்கிட்டு இருக்கேன், ஸ்பீச் வந்து இன்னொரு கிளினிக்ல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு பல நாள் நான் ஃபீல் பண்ணது உண்டு. பிகாஸ் ஐ டோன்ட் கம்யூனிகேட் வித் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட். இப்போ என்ஃபான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோலும், ஒரு குழந்தைக்கு சாட்டர்டேஸ் ஒரு ரொட்டீன் இருக்கு. ஒரு குழந்தை ஃபைல் எடுத்தால் ஆல் த டீம் மெம்பர்ஸ் வுட் கான்ட்ரிபியூட் தேர் கோல்ஸ். அந்த 3 கோல்ஸ் வந்து மொத்த டீமும் சேர்ந்து நம்ம எடுப்போம் அந்த மாதத்துக்கான கோல்ஸ். இது வந்து எஃபிகசி இம்ப்ரூவ் பண்ணுன்றது என்னோட பாயிண்ட். பட் இப்படி வேறு இடங்கள் பேரண்ட்ஸ் போகும்போது இதனால ஒரு இம்பேலன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகுமா? ஓடி செஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் ஃபீல் பண்ணது? சரி, நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு போகிறப்ப நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும்போது சொல்லுவேன், எனக்கு ஒரு பயம் இல்லை. என்ன அப்படின்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு சென்டரில் தெரப்பி எடுக்கிறது வந்து பெட்டர் சாய்ஸ் தனியாக. ஆமாம், ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் சேர்ந்து, அதாவது ப்ரொஃபஷனல் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரி, ஈவன் நீங்கள் வேறு சென்டரில் தெரப்பி எடுத்தால் கூட அவங்க கூட கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டோ, ஒரு பிஹேவியர் தெரபிஸ்ட்டோ, ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கூட அந்த சென்டர்லேருந்து ஒரு ஃபோன், ஜஸ்ட் ஒரு ஃபோன் இல்லாட்டி இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ ஹார்ட் காப்பிலாம் நிறைய நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கொடுத்து பண்ணாலும் ஓகே. ஏன்னா சில சென்டர்ஸில் வந்து ஒரு அசஸ்மெண்ட் கேட்டாலோ இல்லாட்டி வேறு எது கேட்டாலும் தர்றது கிடையாது. அது என்னமோ ராஜ ரகசியம் மாதிரி தர்றது கிடையாது. கொடுத்தா நல்லது இல்லை, ஏன்னா அடுத்து இன்னொரு ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. கொடுத்து பழகிறது நல்லது ஒன்று. இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ள சென்டர்ஸில் போய் தெரப்பி எடுங்க. அப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஆட்டிசம்ங்கிறது ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் நினச்சி சரி பண்ணுறது கிடையாது, ஸ்பீச் தெரபிஸ்ட் நினச்சி சரி பண்ணுறது கிடையாது. இந்த ஹோல் இந்த வேர்ட் மனசில் வச்சுக்கணும் எல்லாருமே. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான். ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூல் டீச்சர்ஸ், சொசைட்டி, அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நினச்சா மட்டும்தான் நடக்கும். சரி, அதனால தான் இப்போ டிஎன் கவர்மெண்ட் கூட நிறையா ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு. சென்சரி பார்க்கு, நிறைய பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜில் எல்லாமே சென்சரி பார்க் வந்துருச்சு.
அது இல்லாமல் இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டு ப்ளஸ் துபாய் அந்த அவங்களோட ஏர்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம். they promoting it இல்ல, இது நார்மல் தான், அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சகஜமான ஒரு விஷயம் அப்படின்றது. இப்போ என்னன்னா, இப்போ அதனால தான் நியூரோ டைவர்சிட்டிங்கிற வேர்டே வந்து ப்ரொமோட்டே ஆயிருக்கு. இந்த இயர் ப்ராப்பரான ஒரு தீம் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்ல அந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குன்னு வைங்களேன், இந்த குழந்தை மட்டும் போய் விளையாடாது, எல்லா குழந்தையும் போய் விளையாட போறாங்க இல்லையா? ஆமா, இப்போ 2 பேர் சேர்ந்து விளையாடுறப்ப அங்கிருந்து ஒரு குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டுலாம் வர முடியாது இல்லையா? அந்த குழந்தைக்கு விளையாடுறது இந்த குழந்தைக்கு விளையாடுறது போய் சேர்ந்து விளையாடுங்க, பிரச்சனை கிடையாது. சரி, ஈவன் நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பீச் தெரப்பி காலேஜுக்கு வந்து கெஸ்ட்டாக போயிருந்தேன். அது ஆட்டிசம் அவேர்னஸ் செலிப்ரேஷன். ஆமாம், போயிருந்தேன். அங்கே போனப்போ வந்து அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷன் வந்து நிறைய டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நியூரோ டைவர்சிட்டி, அங்கே ஒரு ஆட்டிசம் குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை கத்திக்கிட்டு பிஹேவியர் இஷ்யூஸு, சவுண்ட் மேக் பண்ணிக்கிட்டு எல்லாமே இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த குழந்தையோட சவுண்ட்ஸும் அதுக்குள்ள தான் அங்கே தான் இருக்காங்க. இதுதான் நியூரோ டைவர்சிட்டி. அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? இதுதான் நியூரோ டைவர்சிட்டி. எல்லா தரப்பான மக்களும் வாழ்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எப்படி பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சேம் நியூரோ டைவர்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன் மோர் क्वेश्चन. ஒரு டிப்பிக்கல் பேரண்ட் உங்க செஷனுக்குள்ள வராங்க, பிஆர்சி உள்ள வராங்க, கிறிஸ்டல் சென்டருக்குள்ள வராங்கன்னா அவங்களோட டே, அவங்க எந்தெந்த ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே மீட் பண்ணுவாங்க? உங்க டீம் பத்தி சொல்லுங்க. உங்களோட வாட் இஸ் யோர் ப்ளஸ் இன் யோர் டீம் அண்ட் ஹவு இஸ் இட் ஹேப்பனிங் இன் யோர் டீம், ஜஸ்ட் டு நோ த பர்க்ஸ் ஆஃப் இட், ஸோ தட் எங்களுக்கு அது அப்ளை ஆகலாம், இல்லை எங்களோட வியூவர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பர்சனலாக நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எல்லாரையும் மீட் பண்ணணும். இப்போ ஒரு 3 தெரப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 3 தெரப்பிஸ்ட்டு மீட் பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸாக கேட்டு டெய்லி மீட் பண்ணுறது ஒன்று ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் என்னன்னா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்ட குழந்தைய கொடுத்துடுவாங்க. அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுங்க. மீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உள்ளதை நடக்குதுன்னு தெரியும்ல. என்னதான் கண்ணாடி டோர் போட்டிருந்தாலும் ஃபுல்லாக அவங்க வந்து ஜஸ்ட் எட்டி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பீட்ஸ் கொடுக்குறான், இல்லாட்டி வந்து ரிங் ஸ்டாண்ட் அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அந்த நேரத்தில் பார்க்குறப்ப பீட்ஸ் போடலாம், இல்லாட்டி வேற நேரத்தில் வேற ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ அது பார்க்கறது கிடையாது சார். அப்போனா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் தெரபிஸ்ட் கிட்ட பேசணுங்கிறது ஒரு விஷயம். நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ என்னதான் புதுசாக ஒரு டெக்னாலஜி தெரப்பிக்கு வருது அப்படின்னா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ அதனால தான் நாங்கள் ஒரு ஸ்பீச் ஸ்டேஷன் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் வந்து குழந்தையோட ஸ்பீச் இனிஷியேட் பண்ணுது. பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறேன். ரிசர்ச் ஆர்டிகல் கம்மி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா ஸ்பீச்சை இனிஷியேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு குழந்தை யாராக இருந்தாலும் ஒரு டிவியை பார்த்தா பிடிக்கும் இல்லையா? அதில் கலர்ஃபுல்லாக பால் இருந்தால் இப்போ நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு அதில் ஒரு கலர்ஃபுல்லான லைட் எடுத்து நம்ம திரும்பி பார்ப்போம்ல. சேம் அதே மாதிரி ஒரு குழந்தை சொன்னா ஒரு பால் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா குழந்தை அங்கே வந்து அது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்பீச் ஸ்டேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான புது விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து தெரபிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டர்வென்ஷன்ங்கிறது வந்து இல்லையா? ஸோ அதை அடாப்ட் பண்ணிக்கணும். சரி, முன்னாடியே தெரியும், ஆனா யாருமே வந்து கிளினிக் சைடு பிராக்டிஸ் பண்றது கிடையாது இல்லையா? என்எஸ்சியோட அதோட முடிஞ்சது. ஆமா, ஆனா இப்ப இருக்கு. இப்போ குழந்தைக்கு ரிட்டைன்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மோட்டார் டெவலப்மெண்ட்ல பாதிப்பு ஏற்படுது, ஸ்பீச் டெவலப்மெண்ட்ல பாதிப்பு ஏற்படுங்கிறது நிறைய ரிசர்ச் இருக்கு. ஸோ நம்ம அதுலயும் ஒர்க் பண்றப்ப அது ஒன்றும் தெரப்பின்னு இல்லை, அதுவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ அதில் ஒரு 10% கிடைக்கிறப்ப நம்ம அதையும் ஒர்க் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது என்னோட ஒர்க்கு மட்டும் இல்லை, அஸ் அன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா நான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீ உங்கள்கிட்ட வரப்போ ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸை நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஈவன் நம்ம இன்னமும் ஃபிசியோதெரபிஸ்ட் ரிஃப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கம்பைண்டாக நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தெரபிஸ்ட்டை பீரியாடிக்காக இல்லாட்டி வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸாவது வந்து மீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் மீட் பண்ண வைப்போம். ஈவன் வந்து சப்போஸ் அவங்களே மறந்துட்டா கூட நாங்களே கூப்பிட்டு வச்சு வந்து பாருங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கு, இதெல்லாம் தெரியுமா சார்? பரவாயில்ல சார், உங்கள்கிட்ட விட்டோம்ல சரியாயிரும். சில பேரண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு செஷனுக்கு பேசணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனா இப்ப நம்ம டெய்லி பேசுறனால இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. சரி, அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸா டைம் கொடுக்கணும். அதுவும் ஒன்று இருக்கு. ஒரு சைடு அப்படி ஒரு சைடு இப்படி, சரி ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம கிளினிக் சைடு தான் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஆஃப் லேட்டா ஒரு 1 இயரா நான் பாக்குறது என்னன்னா, நாங்க வந்து ஓடி எங்களுக்கு வேணாம் டாக்டர் சொல்லிட்டாங்க, நாங்க பிஹேவியரல் தெரப்பி போறோம், அது போதும், என் குழந்தைக்கு ஓடி வேண்டாம் அப்படின்றது. பட் கிளினிக்கலி எங்களால் அந்த டிஃப்ரென்சஸ் மேனேஜ் பண்ண முடியல. ஓடி போகாத ஒரு குழந்தைக்கு இங்கே வந்து அவுட்புட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவியன்சி இருக்குது.
ஓடி ப்ளஸ் பிடி எடுத்துக்கிற குழந்தைங்க நம்ம கிட்ட ஸ்பீச்சுக்குன்னு வரும்போது நல்ல ஒரு எலிவேஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஆஸ் அன் ஆக்குபேஷன் தெரபிஸ்டா இந்த ஸ்டிக்மா வந்து ஒரு பிஹேவியரல் தெரப்பி. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ பிஹேவியரல் தெரபிஸ்ட் கிடையாது. ஸோ ஓட்டிஸ்டே வந்து பிஹேவியரல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தனி விங்கா போயிடுச்சு. இது பிரைமரி ஹேண்ட்லிங்னு பார்க்கும்போது இது அவங்கவுங்களோட பேரண்டோட அண்டர்ஸ்டாண்டிங்னால மாறுதா இல்லை இந்த சப்டிவிஷன்ஸ் கேட்டகரிஸ்னால மாறுதா? ஓட்டிஸ் இதை அட்ரஸ் பண்ண முடியும் இல்லையா? முன்னாடி பிஹேவியர் தெரப்பி, இப்போவும் தான் பிஹேவியர் தெரப்பி ஆட்டிஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது யாராக இருந்தாலும் இப்போ ஸ்பீச் ஒரு டீச்சர் இருக்காங்க ஸ்கூலில், நீ வெளியே போய் நெல்லு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டைம் அவுட். பிஹேவியர் தெரப்பியில் ஒரு டெக்னிக் இல்லையா? நம்மளை வந்து ஒரு ரூமில் போய் ஒரு கார்னரில் போய் நில்லுவாங்க. இட்ஸ் அ டைம் அவுட், இட்ஸ் அ டெக்னிக். நம்மளுக்கு வெரி குட் போட்டு தரது இட்ஸ் அ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். எல்லாருமே தெரப்பி அப்ளை பண்ணுறாங்க. ஈவன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் இந்த பிஹேவியர் தெரப்பியில். ஏன் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து சைக்காட்ரிங்கிறது ஒரு மேஜர். இப்போ நான் வந்து மென்டல் ஹெல்த் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட். ஈவன் ஆக்குபேஷன் தெரப்பியில் மென்டல் ஹெல்த்னு ஒரு சைக்காட்ரின்னு ஒரு பார்ட் இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. பீடியாட்ரிக்ஸ் நியூரோ அவ்வளோதான். அது கூட இருக்கான்னு தெரியல. ஜீரியாட்ரிக்ல ஒர்க் பண்ணுறாங்களாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு பெருசாக தெரிஞ்சுக்காது. நியூரோவில் ஒர்க் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்காது. ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்னா குழந்தைங்க கூட இருப்பாங்க, குழந்தைங்க கூட பால் தூக்கி போட்டு விளாடுவாங்க, இப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் இல்லையா? அது அப்படி கிடையாதுங்கிறது நம்ம புரிய வைக்கணும். ஈவன் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டுக்கு பிஹேவியர் தெரப்பி பற்றி ப்ராப்பர் நாலேஜ் இருக்கும், இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களால ஈஸியாக பிஹேவியர் தெரப்பி வந்து கொடுக்க முடியுதுக்கான ரீசன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து சைக்காட்ரிங்கிற ஒரு மேஜர் சப்ஜெக்டை படிக்கிறாங்க. ஈவன் நான் சொன்னல, நான் வந்து மென்டல் ஹெல்த் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட். மென்டல் ஹெல்த் ஆக்குபேஷன் தெரபிஸ்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு இதை பற்றின எல்லா நாலேஜுமே இருக்கும். ஆர்இபிடி பற்றியோ, சிபிடி பற்றியோ, பிஹேவியர் தெரப்பியோ, இன்னும் நிறைய விதமான டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்ரோச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின நாலேஜ் இருக்கும். அதனால தான் பிஹேவியர் தெரப்பி அப்ளை பண்ணுறாங்க. இப்போ எமர்ஜிங் ப்ரொஃபஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியர் தெரப்பி, பிஹேவியர் தெரபிஸ்ட். ஸோ அவங்க என்னதான் நம்ம வந்து இப்படி ஒரு எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்தாலும் அதுக்குன்னு ப்ரொஃபஷன் இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி தனியாக 15 மினிட்ஸ் ஒதுக்கணும் இந்த 45 மினிட்ஸ் செஷனில். இப்போ இந்த 45 மினிட்ஸ் செஷனும் ஃபுல் இந்த சென்சரி இஷ்யூஸ்க்கும் அந்த மோட்டார் ஸ்கில்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறப்ப பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்க்குன்னு ஒரு பிஹேவியர் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணால் நல்லது தான். ஸோ அவங்க தனியாக ஒரு கோரா ஒரு 45 மினிட்ஸ் அதுக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஓடிடி மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா தனி ப்ரொஃபஷன். ஸோ இன்னுமே நிறைய பேர் தெரியாது. உண்மை இல்ல ஓடி வேண்டாம், என் குழந்தைக்கு பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் போதும். இல்ல அப்படி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆமா. ஏன் அப்படின்னா சென்சரி இஷ்யூஸ் அவங்களால அட்ரஸ் பண்ண முடியாது. சென்சரி இஷ்யூஸ் இட்ஸ் என்ன ரூட் ப்ராப்ளம். அதை சரி பண்ணா நெக்ஸ்ட் எல்லாமே சரியாகுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதை சரி பண்ணாம ஜஸ்ட் நான் பிஹேவியரை மட்டும் சரி பண்றேன்னு கேட்டா அது இப்போ சென்சரி ஆல்ரெடி சொல்லிருக்கேன், சென்சரி இஷ்யூ ஃபிளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். நீங்க இதை சரி பண்ணாம வேற எதுவுமே சரி பண்ண முடியாது. லேர்னிங் அஃபெக்ட் ஆகுமே. நீங்க எவ்வளவு நாள் தான் வந்து குழந்தைய வந்து ஹேண்ட் ஃபிளாப் பண்ணாம கை அப்படியே குட் சிட்டிங் அப்படின்னு இப்படியே கை வச்சுட்டு உட்காந்துருவானா? முடியாது இல்லையா? இப்போ அவனுக்கு ஹேண்ட் ஃபிளாப் பண்ணணும்னா நீ போனோடனே ஹேண்ட் ஃபிளாப் பண்ணுவான். ஆக்சுவலாக சில பிஹேவியர்ஸ் பார்த்தா இதெல்லாம் நம்மளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அந்த இம்பாக்ட், அதாவது ரேஷியோ வேணா அவங்களுக்கு கூட இருக்கும், நமக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். இது ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்க வேண்டான்றது. இப்போ எங்க செஷன்ஸ்லயும் வந்துட்டு குழந்தை வந்து they want to go out, நாங்களே சென்சரி பிரேக்ஸ் கொடுப்போம். ஸோ தட் ஓகே உனக்கு போயிட்டு அந்த ட்ராம்பலின்ல ஜம்ப் பண்ணணுமா, ஒரு 4-5 வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு செஷன்ஸ்க்கு வந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த குழந்தையோட அவுட்புட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது மட்டும்தான் போதும், இது வேண்டாம் அப்படின்ற விஷயத்துல நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த கிளாரிட்டிக்கு தான் நான் வந்து இப்போ இந்த பிஹேவியர் தெரபிஸ்டே வந்து ஸ்னூசல் ரூம்குள்ள தான் வச்சிருக்கேன். ஓகே. ஏன் அப்படின்னா சப்போஸ் அவனுக்கு தெரப்பி அப்ளை பண்ணியும் அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான், இல்லாட்டி சென்சரி ஓவர்லோடிங் ஆகுதுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 10 மினிட்ஸ் விடுங்க, அங்கே எல்லா விதமான சென்சேஷன் இருக்கு. அவன் டச் பண்ணி ஃபீல் பண்ணட்டும், ஸ்மெல் பண்ணிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். கொஞ்ச நேரம் 10 to 15 மினிட்ஸ் ஸ்டிம்மிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. இப்போ ஸ்டிம்மிங் பண்றதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிப்போச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸ்டிம்மிங்னால ஏன் ஸ்டிம்மிங் என் குழந்தை ஸ்டிம் பண்ணான்னு ஏன் சொல்றீங்க அப்படின்றது அவங்க பார்க்கறாங்க. ஸ்டிம்மிங் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சொல்றாங்க. சென்சரி ஓவர்லோடிங்னால குழந்தைங்க பண்ணதான் செய்வாங்க. ஸ்டிம்மிங் பண்ணாதான் இந்த ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ ஸ்டிம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. செஷனில் 5 மினிட்ஸ் பண்ணட்டும், தப்பு இல்லை. வீட்டில் அதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ கொடுங்க. அவன் போட்டு ஸ்டிம்மிங் பண்ணிட்டானா ரிலாக்ஸாக உட்காந்துருப்பான். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஸ்டிம்மிங்னு நீங்கள் இந்த டாபிக் சொன்னதுனால இதை கேட்குறேன். என்னோட பர்சனல் இப்போ தூங்கும் போது என் ஒரு காலை வந்து மைல்டாக நான் ஆட்டுவேன். இப்படி ஒரு பிஹேவியராகவே அது இருக்குது. அது ஸ்டிம்மிங்னு நான் பார்க்குறேன். ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஐ டூ திஸ். எனக்கு இது ஒரு ஹேபிட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக அண்ட் ரொம்ப நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். கால் என்னை மீறி வந்து இதுவும் பார்ட் ஆஃப் ஸ்டிம்மிங் தானே? ஸ்டிம்மிங் சொல்ல முடியாது, இட்ஸ் அசோசியேட்டட் மூமெண்ட். ஓகே.
இது இதோட எக்ஸாஜரேட்டட் வேரியன்ட் தானே, அப்படி சொல்லிக்கலாம். சோ அது எல்லாருக்குள்ள இருக்கிற விஷயம் தானே. அதோட நான் சொன்ன ரேஷியோ தான் கூட குறைச்சலா இருக்கு இல்லைங்களா. இப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் பிஹேவியரையும் சென்சிட்டிவ் பிஹேவியரையும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடிய ஒரு விஷயம். உங்களுக்கு அந்த ஸ்டிமுலஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லாட்டி அந்த ப்ராப்ளமை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கண்ட்ரோல் ஆயிரும். சென்சரி பிஹேவியர் அப்படி கிடையாது. ஒரு குழந்தைக்கு வந்து எதுக்கு அழுதுனே தெரியல, சாக்லேட் கொடுத்தா உடனே அடமடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டான், சாக்லேட்டுக்காக தான் அழுகுறான், கொடுத்தா ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னா குழந்தைக்கு வந்து சரியாயிரும். ஆனா சென்சரி பிஹேவியர் அப்படி ரெடியூஸ் ஆகாது. அதை ப்ராப்பரா ரெடியூஸ் பண்ணணும். நீ அவனுக்கு என்னன்னா அந்த சாக்லேட் கவர் அப்படி பண்ணாதான் அவன் குழந்தைய அழுகிறத நிப்பாட்டுவான் அப்படின்னா அவன் கிடைக்கிறப்பலாம் அதை பண்ணுவான். அவன் கையில வச்சுக்குவான், தரவே மாட்டான். நீங்க இந்த குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சோடனே அமைதியா அழுக நிப்பாட்டிடும் இல்ல. இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ கேட்டது வந்து இட்ஸ் அசோசியேட்டட் மூவ்மெண்ட். நம்ம அது எப்பவுமே பண்ணுவோம். நம்ம வெங்காயம் நறுக்கும்போது இப்படியே வச்சு நறுக்கும்ல, நம்ம வேகமா நறுக்கும்போது நமக்கு அந்த மாதிரி அசோசியேட்டட் மூவ்மெண்ட்ஸ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஓடி ஸ்பீச் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் பிஹேவியரல் தெரபிஸ்ட் இஸ் a typical team to address autism. இதுல வேற அலைட் ப்ரொஃபஷனல்ஸோட ரோல் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் ஒரு மேஜரா ஒரு சைல்ட் டெவலப்மெண்ட் கிளினிக்னா இந்த விஷயங்கள் இருந்தா போதும், இதுதான் பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்னு ஒரு பேரண்ட்டுக்கு நம்ம சொல்லும்போது இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாறுது இல்லைங்களா. இதை வந்து ஒரு பீரியாட்ரிஷனோ ஒரு டாக்டர்ஸோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சஸோ சொல்லும்போது இதை வந்து ஸ்ட்ராங்காக இதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? வை இந்த என் குழந்தை, இப்போ நான் ஒரு மதர், என்னோட மதர்லி இன்ஸ்டிங்க்ட் வில் டெல் மீ தட் என் குழந்தைக்கு வந்து பேசுறது பிரச்சனை இருக்குது. அங்கே கிளினிக் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க சிட்டிங் டாலரன்ஸே பிரச்சனை இருக்குது, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ட்ரை பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப டிலே பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப அந்த குழந்தை பிரச்சனை ஜாஸ்தியாக தான் வராங்க. இது ஏன் அந்த இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் நான் பார்த்த ஒரு செட்டப்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் தான் ஃபஸ்ட் ப்ரைமரி அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. பிஹேவியரல் இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லும் போதே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்ஸே ஒரு பிஹேவியரல் தெரபிஸ்ட்டுக்கு கொடுக்கறது கூட ஓடிக்கு தான் ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்ன ஒரு ஸ்டிக்மாவே வந்துருச்சு, 3 மாதம் ஓட்டி அந்த குழந்தை எடுத்துட்டு தான் ஸ்பீச்சுக்கு வருவாங்க அப்படின்றது. when will that break? ஏன்னா இந்த ஒரு உங்களுக்கு கொடுக்குற லேபிள் தான் டாக்டர் தெரபிஸ்ட். இது என்ன அப்படின்னா டாக்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஈவன் சம்டைம்ஸ் டாக்டருக்குமே இதை பற்றின சில டாக்டர்ஸ் சொல்லலாம், எல்லாருக்குமே நான் சொல்லலை, இப்போ அவங்களுக்கே வந்து என்ன தெரப்பி கொடுக்குறதுன்னு தெரியாது. அப்படின்னா நீங்கள் அங்கே போங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் அந்த தெரப்பி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த ரீஜியனை பொறுத்தது. அவங்க எதை பற்றி லேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளே அப்படி தானே. இப்போ நான் சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி பற்றியோ இல்லாட்டி மற்ற விஷயங்களை பற்றி தெரியல அப்படின்னா ஓட்டி கொடுத்தாதாங்க சரியாகும், என் கிளினிக் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் இன்னமும் அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. என்கிட்ட கூட்டுவாங்க, நான் உங்க குழந்தைய 6 மாசத்துல பேச வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி பேச வைப்பீங்க? எனக்கு புரியல. நீங்க ஒரு ஹோலா ஒர்க் பண்ணாம நம்மளால வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா த வே ஆஃப் எப்படி அவங்ககிட்ட பேசுறோம், பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி கன்வே பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க மேல ரெஸ்பெக்ட் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நீங்க அந்த அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு லே பர்சன் மாதிரி நம்ம பேசக்கூடாது. வாங்க சரியாயிருங்க, நான் பண்ணி தரேங்க. இதுல என்ன சிலர் வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஆட்டிசம் கியூர். ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு ஹம்பக்ன்ற நிறைய பேரண்ட்ஸ்க்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாம் முடிச்சு நம்ம கிட்ட வரும்போது இட்ஸ் டூ லேட், ஆல்ரெடி 5 years plus ஆயிடுறாங்க அந்த குழந்தை. அப்போதான் அந்த தெரபிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அது வரைக்கும் டாக்டர் ஷாப்பிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ இந்த ஒரு இம்பேலன்ஸ் வந்து எப்போதான் வந்து இந்த லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இவர தெரபிஸ்ட், உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும், ப்ராப்பர் எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸ் இருக்கணும். உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ராப்பரா வந்து பேஷண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுவீங்க, கன்வே பண்ணுவீங்க. உங்க குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த பர்டிகுலர் தெரப்பி இவ்வளவு நாள் கன்சிஸ்டன்சியா எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்காவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வைப்போம். அதை விட்டு நம்ம வந்து இந்த தெரப்பி எடுத்தா சரியாகுங்க, நீ அங்கே போங்க இங்கே போங்க. சம்டைம்ஸ் சில பேர் ப்ரொஃபஷன் வந்து மாற்றி இன்னொரு வேற விதமான ஒரு விஷயத்துக்கெல்லாம் போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஏன் அப்படின்னா இதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டே ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி. இன்னும் கொஞ்சம் நம்ம லேர்னிங்க்கு போவோம்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், இல்லை விஷனில் ஏதாவது ப்ராப்ளம், விஷுவல் பர்செப்ஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னா விஷன் தெரப்பி. வேற எதுவுமே ஒர்க் ஆகாது. இதுதான் 90% ஒர்க் ஆகும். ஸ்டாண்டர்ட் வந்து இந்த 5 விஷயங்கள் தான். இதை கொடுத்தாதான் ஒர்க் ஆகுங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எங்கள் கிளினிக்கில் நான் ஒரு 8 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். அதில் சில மேஜராக நம்ம பார்க்குறது வந்து ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி. ஈவன் குழந்தைக்கு 5 years தாண்டிடுச்சு, இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஏரியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், இல்லாட்டி வந்து ப்ரீ ரேட்டிங்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அகாடமிக் ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒர்க் பண்ணுவாங்க. விஷுவல் பர்செப்ஷனில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்
இல்லாட்டி அது இல்லாமல் ஸ்குவிண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து விஷன் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கு யாருக்கு எங்கே ரெஃபர் பண்ணணுங்கிறது வந்து ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது. ஈவன் இப்போ ஒரு காமன் பர்சனை விட்டுருங்க, பேரண்ட்ஸுக்கு எதுவும் தெரியாமல் வருவான். இல்லை அப்படின்னா நிறைய படிச்சுட்டு எது கொடுக்குறதே தெரியாமல் நம்ம சார் நான் நிறைய கூகுளில் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நம்ம எந்த தெரப்பி எடுக்கிறனே தெரியல, நீங்கள் ப்ராப்பராக சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் சொல்லுவோம். அப்போ ப்ராப்பராக கன்வே பண்ணுறது நம்ம வேலை தானே. நான் எப்போவுமே பேரண்ட்ஸை குறை சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இந்த குழந்தை நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வராங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, சில பேர் டிப்ரெஷன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என்னால் முடியலை, இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு, என்னை ரொம்ப எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க, ஒரே குழந்தை தான் ஏன் எனக்கு இப்படி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்கிட்ட சொன்னது, நான் ₹1 லஞ்சம் வாங்கினது கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்து அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன் ஆனால் எனக்கே இது நடந்துச்சு. இது நடக்கிறதுக்கு யாருக்கு நடக்கணும் யாருக்கு வரணுங்கிறதுலாம் இல்லை, யாருக்கு வேணாலும் வரும். ரிச் பீப்புளுக்கும் வரும், புவர் பீப்புளுக்கும் வரும், யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர வேண்டியது அஸ் அ தெரபிஸ்ட், அது எந்த தெரபிஸ்டாக இருந்தாலும் அவங்களோட வேலை. ஸோ ஐ கோ வித் யுவர் வேர்ட்ஸ். ஐடியலா 5 தெரப்பி தான் ஒரு குழந்தைக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னமும் பிரைமரி தெரப்பின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், ஓடி, ஸ்பீச், பிஹேவியர் தெரப்பி, இந்த 4 தான் வந்து பிரைமரி. விஷன் தெரப்பி அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கலாம். அப்படி இப்போ நீங்கள் சென்சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணனால எனக்கு ஒரு கொஸ்டின், ஏன்னா இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்டை நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஈவன் நானும் அவங்களுக்கு நிறைய தெளிவு கொடுத்துருக்கேன். இந்த வெஸ்டிபுலர் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வந்து ஸ்பீச்சை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், ஸ்பீச்சை கொண்டு வரன்னு சொல்லிட்டு சில ஃபியூ ஆர்டிகல்ஸ், ரொம்ப லிமிடேஷனான ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றின உங்களோட கருத்து என்னது? பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எஸ், ஐ ஹவ் சீன் தட். ஓகே, ஒரு குழந்தை நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனதே வித் நோட்டிஸ்ட் தான். ஓகே, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் இருக்கும். அப்போ வந்து கேட்பாங்க, என்ன அதே ஆக்டிவிட்டி ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொல்ல உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த சைல்டு காம் ஆகிடுவாங்க. ஒரு சின்ன வெஸ்டிபுலர் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை சமாதானமாக ஒரு 5 நிமிஷம் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க எனக்கு அந்த ஆக்டிவிட்டிக்கு. ஸோ ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் நான் கொடுக்கணும் போது வெஸ்டிபுலர் இன்புட் அட்ரஸ் ஆச்சுன்னா என்னால் அந்த குழந்தை ஆடிட்டரி நல்லா ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஆனால் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது, இட்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட். பட் அந்த குழந்தையோட சென்சரி இன்புட்னால அது அந்த குழந்தை காம் ஆகுறாங்களான்னு தெரியல. வெஸ்டிபுலர் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு சிட்டிங் ஆக்டிவிட்டி நான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆகட்டும், டாய்ஸ், ஆப், அவார்ஸ் எல்லாம் நான் எடுக்கும்போது வெஸ்டிபுலர் ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு எடுத்தேன்னா ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். தே வெரி சார்ட்டட், தே ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் தட். நம்ம கொஷின் வந்து இப்போ 2 phrase கொஷின்ஸாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எனக்கு கிளினிக்கலாக வந்து நான் இதை பார்த்த விஷயங்கள். ஸோ எனி செஷன்ஸ், என்ஃபான்ஸில் நடக்கிற செஷன்ஸ் வந்து ஸ்பீச் தெரப்பியில் 45 minutes அட் ஸ்டேஜ் போகாது. தே வில் ஹேவ் தியர் சென்சரி பிரேக். மோஸ்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வெஸ்டிபுலர் ஸ்டிமுலேஷன். சரி, ஆவாஸ் சொன்னால ஒரு கொஷின், ரீசெண்டாக என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த ஆவாஸ்ங்கிறது வந்து குழந்தைக்கு வந்து வேர்பலாக இருந்தாலும் அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு பேரண்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ஆவாஸ்குள்ளே வந்தேன். எப்படின்னா இப்போ அவங்க வந்து இஸ் அன் அடல்ட் ஆட்டிசம் பர்சன். ஒரு பெக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஎஸ்லேருந்து இந்தியா வர்றாங்க. ஹீ இஸ் மியூட். அவனுக்கு ஒரு மொழி வேணும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ அங்கேருந்து அடாப்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து ஷீ ஸ்டார்டட் இன் பெங்களூர். அங்கே ஒரு சின்ன கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு பெக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காம்ப்ரிஹென்ஷன் வாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வச்சு ரைட்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. பட் இது எல்லாம் இருந்தும் என் குழந்தை இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகுனது. தேவர் பேஸ்ட் இன் யூஎஸ். ஃபேமிலி சுச்சுவேஷனால இந்தியா வராங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆப் மூலமாக டெவலப் ஆகி அவாஸ் ரிலீஸ் ஆகுது. அவாஸ் பழக்கி அந்த நான் சொல்கிற பர்டிகுலர் பர்சன் அப்துல் கலாம் சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி ஹி கம்யூனிகேட்டட் இஸ் கொஸ்டின் த்ரூ அவாஸ். ஓகே, அது வந்து மேஜரான இம்பாக்ட். அவங்க கேட்டது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்கீங்க, எங்களை மாதிரி பேச அந்த குழந்தை கேட்ட கொஸ்டின். திஸ் வாஸ் ஒரு 10 years பேக் அவங்க கேட்ட கொஸ்டின். எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, எங்களை மாதிரி பேச முடியாதவங்களுக்கு அவாஸில் வாய்ஸோடு இருந்தால் தட் இஸ் மை வாய்ஸ். ஒரு மேலுக்கு ஒரு வாய்ஸ், ஒரு குழந்தைக்கு ஒரு ஏஜ் டிட்டர்மைண்டாக ஒரு வாய்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹி புட் ஃபோர் தட் கொஸ்டின். அண்ட் அவங்க சாரே வந்து ரொம்ப பெருமைப்பட்டு போன ஒரு விஷயம். ஸோ ஃப்ரம் தென் ஆன் ஐ தாட் ஓகே, மொழின்றது வந்து ஒரு 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 வே டு கம்யூனிகேட். வேர்பலாக நம்ம பேசுறது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐ இன்கார்பரேட் சைன் லாங்குவேஜஸ் அவாஸ் ஆப் பிகாஸ் அது வந்து ஒரு குழந்தையோட டூல். இப்போ எனக்கு என் வாய்ஸ் இருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவன் இப்போ வந்து ஒரு 1 word வேர்பல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நியர் 6 years நினைக்கிறேன். 1 word வேர்பல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆவாஸ் கொடுத்தா இது ஹிண்ட்ரன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. வேர்பல் எக்ஸ்பான்ஷன், என்னோட ஆன்சர் அவங்களுக்கு அதான் இருந்துச்சு. அது வந்து ஹிண்ட்ரன்ஸாக இருக்காது. அதே மாதிரி
இதுதான் வந்து தெரப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபேட் பண்ணிடுவோம், மெல்ல மெல்ல ஃபேட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் ஃப்ரேஸ் லெவல்ல இருந்து சென்டென்ஸ் லெவல். ஆனா இப்போ ஒன் வேர்ட் இருக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் மேண்டேட்டரின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் a part of vocabulary expansion. question நம்ம ட்ரெயின் பண்றோம். ஒரு ஸ்டோரி டெல்லிங் எடுத்துட்டு வரோம். ஸ்டோரியில அவங்களுக்கு வந்து இப்போ வேர்ட்ஸ்ல ரெண்டு விதமான வேர்ட்ஸ் இருக்கு, கான்டென்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ். ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் யூசேஜ் வந்து எப்பயுமே ஒரு சைல்ட் வித் ஆட்டிசம் ஒரு எனி டிஃபிகல்ட்டி பிரச்சனை தான். கண்டென்ட் வேர்ட்ஸ் அழகா அவங்க வந்து vocabulary expansion ஆகும்போது யூஸ் பண்ணிடுவாங்க. பட் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் லைக் ஐ வாண்ட் ஆப்பிள், டு யூ வாண்ட் ஆப்பிள், இந்த ஒரு வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து அந்த குழந்தைனால இன்கார்பரேட் பண்ண முடியாது. ஆவாஸ் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன டிஃபரன்சஸ் ஒரு ஃப்ரேம் சென்டென்ஸா சொல்ற குழந்தைய ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு நல்ல டூலா ஹெல்ப் பண்ணும். ஓகே. சரி, ஈவன் இன்னொரு மித்து இருக்கு, பெக்ஸ் வந்து பேசாத குழந்தைங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பெக்ஸ் நம்ம இனிஷியல் ஒரு 2 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. இப்போ ஈவன் ப்ரொஃபஷனல்ஸுக்கே சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குழந்தைக்கு வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை பேசவே இல்லை, அப்போனா பெக்ஸை நம்ம கொடுக்கலாம், குழந்தை அது மூலமாக கம்யூனிகேட் பண்ணட்டும். இப்போ ஆவாஸ்க்கு அது மாதிரி தானே, குழந்தை பேசவே இல்லையா, அப்போ ஆவாஸ் கொடுங்க. அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பெக்ஸ் தான் வந்து ஆவாஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கே சொல்கிறேன், அந்த விதமான நாலேஜ் கிடையாது. சரி, நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கொடுக்க முடியும், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான், நம்ம ட்ரீட்மெண்ட் மொத்தத்தில் இது ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது இருக்குல்ல. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக. அதாவது நிறைய பேரண்ட் வந்து கேட்பாங்க, மேம் பெக்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு நான் போட்டுட்டுமா? நான் சொன்னேன், தாராளமாக போடுங்க, தப்பே கிடையாது. ஜென்ரலாக ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஆர் ஓன் டீச்சிங் மெத்தட். இப்போ வெளியூர்லேருந்து சில பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்களால ரெகுலர் தெரப்பி செஷன்ஸ்க்கு வர முடியாது. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிற விஷயமே பெக்ஸ் வந்து இப்போ உங்கள் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக். vocabulary expansion ஆகும். அந்த vocabulary expansionல குழந்தை சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. I have worked in that such a setup. பெக்ஸ்ல ஒரு குழந்தை வந்து question கேட்டிருக்காங்க. ஓகே. ப்ராபப்ளி vocabulary expansion ஆகும்போது அந்த குழந்தை ஸ்டிமுலேட் ஆகி டு ஆன்சர் டெஃபினட்டாக வரும். காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது vocabulary வரும். அன்லெஸ் அண்டில் ஹீஸ் மியூட், பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு மித்தாவே நிறைய பேர் மைண்டில் இருக்குது. பெக்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக vocabulary expansion ஆகும். பெக்ஸ் இஸ் ஆல்சோ an approved method to teach a child. என்னோட கொஸ்டின் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. I wouldn't say it's mandatory, but உங்களுக்கு liabilities தெரப்பி கொடுக்கறதுக்கான வசதிகள்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு மெத்தடாலஜியாக எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஈவன் இந்த பெக்ஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் அமேசான்லேயே வாங்கிக்கலாம். அதில் சின்ன சின்ன கார்ட்ஸ் இருக்கும், குழந்தைங்க அது மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். பேசுறதுக்கு வேர்பலில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பெக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஆன் கண்டினியூஷன் ஆஃப் வாட் விஷ்ணு சார் சொன்னது, ஆவாஸ்ன்றது ஒரு ஆப் விச் இஸ் டெவலப். நம்ம ஐபேடு, டேப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெய்டு அப்ளிகேஷன். இது மூலமாக ஒரு குழந்தை கம்யூனிகேஷன் லிமிட்டடாக இருக்குது, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்ற பேரண்ட்ஸு vocabulary எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான டூல். இதுக்கான வேர்பலாக சவுண்டும் இருக்குது. இந்த ஆப்பில் குழந்தைங்க லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அவங்களே டைப் பண்ணி அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம், அவங்கள ஆன்சர் சொல்ல விரும்புகிறவங்க அதில் கொடுக்கலாம், அதுக்கான வாய்ஸும் அதில் வந்திருக்கு. ஸோ ஆவாஸ் வந்து இட்ஸ் another வேர்ட், ஆவாஸ்லேயே இருக்குது. ஆவாஸ்ன்றது வந்து ஒரு வாய்ஸ் தான். ஸோ நம்ம ஹியூமன் எக்ஸ்பிரஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்க ஹூ ஹேஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆவாஸ் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆவாஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்பீச் ஸ்டேஷன்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த ஸ்பீச் ஸ்டேஷன் சிஸ்டம் ஒரு கிளினிக்கல் செட்டப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ இதை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேரண்டா, தெரபிஸ்டா, எல்லாருக்குமே வந்து உங்களை அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது, பிகாஸ் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ இதை பற்றி சொன்னால் இட் will be useful for us. ஸ்பீச் ஸ்டேஷன் சிஸ்டம்ங்கிறது சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ என்னோட கிளினிக்கில் என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, வேணா பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஓகே, இட்ஸ் அவங்களே வந்து பர்சனலாக தெரப்பி தந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு செஷனை நீங்கள் தெரபிஸ்ட் தர செஷனை கட் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் வந்து செஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். இப்போ இதில் ஒரு இன்னொரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் தான் டிவி மொபைல்லாம் தரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ இதுக்கு வந்து எங்கிட்ட வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ நேரம் கொடுக்கணும், எவ்வளோ லிமிட் ஆஃப் பீரியட் டைமில் நம்ம கொடுக்கணும், இதுக்கு நம்ம எப்படி ரிவார்ட் தரணும். இப்போ நம்ம கிளினிக்லேயே வச்சு நம்ம கொடுக்குறப்ப நம்ம இது எல்லாமே கரெக்ட் பண்ண முடியும். உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு தெரபிஸ்ட் இருப்பாங்க, அதை கொடுக்கலாம். ஸோ ஈவன் இதை பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஆவாஸ் மாதிரி இதையும் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியும். இதில் நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்பீச், அதாவது வேர்பலாக இனிஷியேட் ஆகிறதுக்கு, சவுண்ட் இனிஷியேட் ஆகிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. குழந்தை வந்து வேர்பலாக இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார் இருக்குது. ஒரு கார் வந்து நகரணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டென்ஸாக பேசணும். அப்போ அந்த கார் வந்து அங்கே ஒரு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து முடியும். இல்லை அப்படின்னா அந்த கார் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இன்னொரு இடத்துல கலர்ஃபுல்லான பால் ஜம்ப் பண்ணுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரியான கலர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னு சவுண்ட் விட்டா போதும், அந்த பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும் பால் குதிக்கும். அப்போ நம்ம இன்னமும் சவுண்டாக கத்துறோம், ரெடி பூனை மாதிரி கத்துறோம் அப்படின்னா பால் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ ஈவன் இன்னும் வோக்கலைசேஷன் கூட
இப்போ நீங்கள் ஆப்பிள்னு சொல்லணும் அப்படின்னா உள்ள வோக்கல் கார்டில் எந்த மாதிரி அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத காட்டும். சரி, இது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தேவை, அது ஆர்டிகுலேஷன் இஷ்யூ உள்ளவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது மாதிரி நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம தெரபிஸ்ட் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஈவன் பேரண்ட்ஸுக்கு தெரியறது கிடையாதுல்ல, ஒரு மேனுவல் தெரப்பி மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு மாறிட்டு வருது. அதெல்லாம் அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம இன்னமும் ஃப்ளாஷ் கார்டில் தான் தரணும், இன்னமும் நம்மகிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் தான் தரணும். நம்ம இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகலை அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபஷனே ஃபேட் ஆயிடும். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் நாங்கள் யார், நாங்கள் என்ன பண்ணுறோன்றது குவிக்காக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான தெரப்பி சென்டர். நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், பிசியோதெரப்பி அண்ட் அன் ஏர்லி லேர்னிங் சென்டர். என்ஃபான்ஸ்ல வந்து நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் ஹேண்டில் பண்றது கிடையாது. மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி, இந்த மாதிரி இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்து ஓவராலா ஒரு குழந்தையோட மேம்பாடு வளர்ச்சிகள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அது ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்றோம். இந்த சேனல் என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் ரெண்டோட ஒர்க்கும் ஆர்கனைஸ்டா நம்ம பண்றது குழந்தைகளோட மேம்பாடு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு ஜர்னில உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, எங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் பின்டு கமெண்ட்லயும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். யூ வில் டெஃபினெட்லி கெட் a reply. Thank you. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரப்பி எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கா, இல்லை ஒரு ப்ரொஃபஷன் கூட ஒர்க் பண்ணி அவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்லாம் டிஸ்கஸ் பண்ணி குழந்தையோட அசஸ்மெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு தெரப்பி எடுக்கிறது ஈஸியாக இருக்கா? ஏன் அப்படின்னா எல்லா தெரப்பிஸ்ட்டுமே வந்து இன்னொரு தெரப்பிஸ்ட்டை போய் பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா தெரப்பிஸ்ட்டும் கொம்பு முளைச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நான் தான் பெரிய ஆள், நான் எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்பேன், ஓட்டி வந்து நான் தான் பெரிய ஆள், நான் எப்படி போய் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை கேட்பேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த கொம்பு முளைக்காமல் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அசஸ்மெண்ட்டோ இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலோ வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி உங்களுக்கு அது பிடிக்குமா, இல்லை தனியாக? டெஃபினட்டாக மல்டி சென்சோரியல் தெரப்பி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ என்ஃபான்ஸ் வந்து 8 இயர்ஸாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒர்க் இன் செவரல் மல்டி ஸ்பெஷாலிட்டி செட்டப். என் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆனது அப்படி தான். ஒரு குழந்தைக்கு அந்த மேஜிக் நடக்குது, அந்த ட்ரான்சிஷன் அழகாக வருது, அந்த குழந்தை அடாப்ட் ஆகிறான். ஒரு சின்ன பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்குது அந்த குழந்தைக்குனா ஓட்டிஸ்ட் எனக்கு சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க, பார்த்துக்கோங்க, ரொம்ப லைட்டான ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, ஜஸ்ட் ப்ளே வித் ஹிம். இன்னைக்கு நாங்கள் சொல்லுவோம், மேம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ரைட்டிங் கிளாஸஸ் இன்னைக்கு கொடுக்காதீங்க, வேற ஒரு ஆள் காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப அந்த குழந்தை வந்து டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா இன்னைக்கு மற்ற தெரபிஸ்ட் கூட கிளப் பண்ணி நம்ம இன்னைக்கு கம்பைன் செஷன் பண்ணலாம், வில் டூ அ ப்ளே ஆக்டிவிட்டி டுகெதர். இப்படி இது வந்து அப்படியே அந்த ஃபினாமினல் ஷிஃப்ட் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட அந்த பிஹேவியரில். ரொம்ப டிப்ரெஸ்டாக வர்ற குழந்தை அந்த செஷன்ஸ்க்கு நம்ம ப்ளேஃபுல்லாலாம் போகும்போது ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால அந்த குழந்தையோட பிஹேவியர் ஆர் ரெஸ்பான்ஸ் டு தெரப்பி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் ஒரு கோல் ஃப்ரேம் பண்ணணும்னா கூட மை ஓட்டிஸ்ட் வில் சே இந்த மாதம் ஆல்ரெடி ஐம் டேக்கிங் அ சென்சரி கோல் விச் இஸ் த பெயின் பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான கோலை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓரமூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் கோல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ தான் வந்து நான் ஸ்டிமுலேஷன்ஸே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டீத் கிரைண்டிங் இருக்குது, இப்போ நீங்கள் ஓரமூட்டர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக பைட்டிங் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க ஓவராக டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க, இன்னும் ஒரு மாதம் போகட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்புட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும் போது எங்களால் அந்த கோல் டச் பண்ணாமல் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணுவோம், வேறு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். அவங்க சொல்லுவாங்க, எஸ் நவ் ஹீஸ் ரெடி, நீங்கள் ஒரு மோட்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, யூ ஸ்டார்ட் வித் ஓபிடி டெக்னிக்ஸ் நவ் ஹீஸ் ரெடி. இந்த இன்புட்ஸ் கிடைக்கும் போது அந்த குழந்தைக்கு நான் ட்ரான்சிஷனல் ஷிஃப்ட் வந்து எங்களால் பியூட்டிஃபுல்லாக கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எனி டைம் எனி பாயிண்ட் ஆஃப் டே என்னால் தனியாக ஒர்க் பண்ணவே முடியாது. ஐ நீட் மை ஓடி, மை ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் மை சைக்காலஜிஸ்ட். சில டைம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் இந்த மாதம் வந்து வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவன் வந்து என்னால் ஹோம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க முடியல, ஹோம் ப்ரோக்ராம் சுத்தமாக நான் ஃபாலோ பண்ணல, அதனால இங்கே கொஞ்சம் அவன் டிஸ்டர்ப்டாக இருந்தால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இன்புட்ஸ் எல்லாமே என்கிட்ட டைரெக்டாக வரலனாலும் எங்கள் சைக்காலஜிஸ்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ தட் வே எங்கே அந்த மிஸ்ஸிங் பீஸ் இருந்தாலும் எங்களால் அதை கண்டுபிடிச்சி. இப்போ நான் சொன்னேன் இல்லை, இப்போ நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்கிறது நான் அவுட் சைட் சொல்லலை, நம்ம கிளினிக்குள்ளே நடக்கும் இல்லையா சண்டைகள். ஆமா, ஏன்னா இப்போ ஓட்டில தான் நடந்துச்சு, ஸ்பீச்ல தான் நடந்துச்சு அப்படின்னு. நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்க நம்ம கிளினிக்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். ஸோ அப்படி ஏதாவது ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய. ஓகே, இனிஷியலாக கிளினிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ரீஹாப் டீமில் வந்து மைனாரிட்டி டீமாக நான் இருந்திருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்காது. நான் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருந்தபோது எனக்கு ரொம்ப இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அவுட்புட் வந்து அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, கிரெடிட்ஸ் எங்கேயோ யாருக்கோ போகும், ரொம்ப ஒரு பெயின் பாயிண்ட்டாக இருக்கும். பட் ஒரு மல்டி தெரப்பி செட்டப்க்கு வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும் போது ஐ ஸ்டார்டட் ஃப்ளரிஷிங் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, பட் அந்த ரிவார்ட்ஸு, அந்த சின்ன சின்ன விஷயங்களை அக்னாலேஜ் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து
ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் சென்னையில் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சும் போது தான் எனக்கு கிடைச்சது. இதுதான் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் வே டு ட்ரீட் அ சைல்டு அப்படின்னு ஆழமாக என் மனசில் பதிஞ்ச விஷயம் வந்து தெரப்பி தான். ஸோ மல்டி மொடாலிட்டி தெரப்பி தான். இதில் வந்து நான் பெருசு நீ பெருசுன்ற ஒரு இது வந்து தெரப்பிஸ்டுக்குள்ள நான் ஒர்க் பண்ண செட்டப்ஸில் அட்லீஸ்ட் வந்து பெருசாக நான் ஃபேஸ் பண்ணல. வேறன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸில் ஒரு என்ன ஒரு ஒரு மாதிரி புஷ் பண்ணி நமக்கு பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்காம நம்ம அதுக்காக ஏங்கின காலம்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கு. பட் தெரப்பி சென்டர்ஸ்னு வரும்போது அந்த குழந்தை நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டா அந்த கிரெடிட் ஓடிக்கு ஸ்பீச்லாம் கிடையாது, அந்த பேரண்ட்டுக்கு. ஃபைனலி வந்து எஸ் வி ஹவ் அச்சீவ்ட் சம்திங். நம்ம சொந்த குழந்தைக்கு இந்த மைல்ஸ்டோன் வரும்போது கூட நம்ம இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போமான்னு தெரியாது. பட் இப்போ எனக்குலாம் ஒரு 6 மாதம் ஒரு குழந்தை வந்துட்டாங்க, இன்ஃபான்ஸ் வந்துட்டு 6 மாதம் ஒரு குழந்தை கொஞ்சம் கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் வரலன்னா எனக்கு அது ராத்திரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். என்ன நம்ம பண்ணணும், நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், ஏன் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட வரல, எங்க லேக் ஆகுது. இது வந்து எங்கள் டீமில் வார டிஸ்கஷன். அந்த ஒரு குழந்தை அன்லஸ் அந்த ஒரு சின்ன சேஞ்ச் வர வரைக்கும் நாங்கள் அந்த பாயிண்ட் விடவே மாட்டோம். ஸோ கிரெடிட்ஸ் எனக்கு உனக்குன்றது வந்து மல்டி தெரப்பி டீமில் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் அதுதான் சக்ஸஸ்க்கான ஒரு மேஜரான இன்கிரீடியன்ட் நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட கிளினிக்ல அது நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். நான் ஒர்க் பண்ண இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தெரபிஸ்ட்டை மேலே வச்சுக்கிட்டு ஒரு தெரபிஸ்ட் கீழே வச்சுக்கிறது இல்லை. எப்படின்னா தெரபிஸ்ட்கே வந்து இல்லை நான் தான் பெரிய ஆள், என்னால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இல்லை எனக்கு தான் ஹை பேக்கேஜ் சேலரி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் இந்த கொம்பு முளைக்கிற விஷயம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. எஸ்பெஷலி அது நான் பார்த்தது எப்படின்னா ஹாஸ்பிட்டல் செட்டப்லலாம் பார்க்கும்போது அவங்கள வந்து நம்மளை பார்க்குறதே நீ அலைட் ஹெல்த் சயின்ஸ், நீ பேராமெடிக்கல் தான், லைக் ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ். ஒரு கேஸ் டிஸ்கஷன் நடக்குதுன்னா கூட பிட்வீன் டாக்டர்ஸ் வந்து நம்மளோட சே அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் ஒரு கிளினிக்கல் செட்டப்னு போனால் ப்ராபப்ளி புது இடமா இருந்தாலும் ஒரு 2-3 மாதத்தில் நம்மளோட ஒர்க் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கிடைச்சிடும். நான் என் வாய்ஸ் எனக்காக நான் பேசுவேன், அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. யூ கால் தட் as attitude, that's not my problem. நீங்க இப்ப நல்ல என்ன சொல்றது பெருமைப்படலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஸ்பீச் தெரப்பியோட டிமாண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஈவன் எந்த கிளினிக்கு ஸ்பீச் தெரபிஸ்டே கிடைக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அவங்க ஒரு 5-6 காலேஜஸ் வந்தாச்சு, அப்படின்னு 4 வருஷம் கழிச்சு இந்த சினாரியோ மாறி இல்லை இப்படியே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ஆக்குபேஷன் தெரப்பிக்கு ஒரு 22 காலேஜஸ் வந்துருச்சு. இன்னும் அதோட அந்த நீடு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்பீச் தெரபிஸ்டோட நீடும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இனிமேல் அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இப்போ ஒரு ஓடி கிளினிக்குன்னு போனாலே இப்போ எல்லாரும் பேரண்ட் எதிர்பார்க்குறது ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்காங்களா, ஸ்பெஷல் எஜுகேட்டர். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாலே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10% வந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைப்பேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த தெரப்பி முடிச்சுட்டு ஒரு ஊர் சைட்லேருந்து வர பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஓடி 6 மாதம் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்பீச் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இதுதான் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. அந்த 6 மாதம் வந்து ஓட்டிஸ்ட் கிட்ட மட்டும் அந்த குழந்தை வேஸ்ட் ஆகுதுன்றது வந்து இப்போ மெல்ல சேஞ்ச் ஆச்சுனாலே வந்து 10 to 20% சக்ஸஸ் கிடைச்சிடும். மல்டி மாடல் தெரப்பி இல்லை மல்டி மொடாலிட்டிஸ் வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். அதாவது என்னன்னா மல்டி மொடாலிட்டி தெரப்பி நீங்கள் சொன்ன அந்த 4 ப்ரொஃபஷனல்ஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி சைல்ட் வித் டிஃபிகல்ட்டிஸ். ஆக்குபேஷன் தெரப்பி சொல்கிறேன். வி ஹாவ் அசோசியேஷன் அண்ட் பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே நாங்கள் கொட்டாக்கம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். கோயம்புத்தூர், ஊட்டி, திருப்பூர், ஈரோடு அண்ட் கரூர் தெரபிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு அசோசியேஷனில் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இது மாதிரி உங்கள்கிட்ட தான் இருக்கா? ஏன்னா இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வருது இல்லை அப்படின்னா புது ஸ்கீம்ஸ் வருது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து இப்போ ஏதாவது நியூ டாபிக் எடுத்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்மளால வந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ் படி சொல்கிறேன், சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் தான் போகணும், பெரிய ஒர்க் ஷாப்ஸ் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கணக்கெலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, சிஆர்இ பாயிண்ட்ஸ். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள இந்த மாதிரி அசோசியேஷன் ஏதாவது ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து RCA, ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே, அது வந்து மெம்பர்ஷிப் மேண்டேட்ரி நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு போகும்போது. அதுக்கடுத்து இந்தியன் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அசோசியேஷன், அகேன் ஈஷா லைசன்ஸ் மேண்டேட்ரி. அதில் சப்டிவைடடாக கேரளா பிரான்ச் ஆஃப் ஈஷா இருக்குது, தமிழ்நாடுக்கு டான் ஈஷான்னு சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வி ஹாவ் அன் அசோசியேஷன், பட் அஸ் சச் டிஃபைன்ட் அசோசியேஷன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீக்வெண்ட் பார்ட்டிசிபேஷன் அதில் அப்படின்றது விஷயம் வந்து ஈஷா சைடில் இயர்லி ஒன்ஸ் வி ஹாவ் கான்ஃபரன்சஸ். அதில் பேப்பர்ஸு, நமக்கு டாபிக் டிஸ்கஷன்ஸு, போஸ்டர்ஸ், ப்ரெசன்டேஷன், டிப்பிக்கலாக ஒரு 3 day கான்ஃபரன்சஸ் இருக்கும். டானிஷா சைட்லேருந்து ஆர் கோயம்புத்தூர் டானிஷா சாப்டர்ஸில் இன்னும் அஸ் சச் ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ் டு எப்படி சொல்கிறது அப்பில்ட் கம்யூனிட்டி இன்னும் நாங்கள் எந்த மூவும் பண்ணலை. ப்ராபப்ளி எங்களுக்கு உங்கள் அளவுக்கு ஸ்ட்ராங் கவர்னிங் பாடி கிடையாது. வி ஆர் ஸ்டில் அண்டர் RCA. மேஜராக எங்களுக்கு இப்போ நான் அப்ராட் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா RCA லைசன்ஸ் அண்ட் ஈஷா லைசன்ஸ் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஸோ ப்ராபப்ளி அட் ஒன் பாயிண்ட் நாங்களும் நிறைய ஸ்பீச் தெரபிஸ்ட் நிறைய யோசிச்சிருக்கோம். ஏன் நமக்கு ஒரு இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இருக்குது, ஓடிக்கு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தனி கவர்னிங் பாடி இல்லைன்னு. ஐ ஹோப் இது பார்த்து யாராவது எங்கள் ஆளுங்க வந்து இது இதாக பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் யூனிட்டி
ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்டி வந்து எதில் வரும் அப்படின்னா அசோசியேஷனுக்குள்ள வந்தால் மட்டும் தான் வரும். ஈவன் நான் இன்னும் அட்வான்ஸ்டாக சொல்கிறேன். இப்போ இந்த நம்ம சொன்ன அந்த முக்கியமான ப்ரைமரி ஃப்ரண்ட்லைனில் உள்ள ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அசோசியேஷனாவோ இல்லாட்டி கான்டாக்ட்ஸ் வச்சோ பண்ணுறது வந்து இது வந்து தெரப்பிக்கும் சரி ஒரு கம்யூனிட்டிக்கும் நம்ம நல்ல அவேர்னஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங்ன்ற விஷயம் சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு குழந்தைக்குன்னு எடுத்தால் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நான் இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது என் குழந்தைக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு ஓகே இவங்க கிட்ட நான் கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன், இந்த குரூப் கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு இந்த கைடன்ஸ் கிடைச்சிரும், இவங்க தான் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல்ஸ்ன்றது தெரியும். இப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டா கூட ஐ திங்க் நம்ம இந்த சோல் ரீசன் ஃபார் டூயிங் திஸ் வந்து அட்ரஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கிளினிக்கில் நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னா மிராக்கிள் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கா? எஸ், டெஃபினட்டாக ஐ ஹாவ் அ ஸ்டோரி டு ஷேர். அதாவது ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட, ஹீஸ் நாட் அ குழந்தை ஆக்சுவலி, ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸில் நம்மக்கிட்ட வந்தாங்க. திஸ் ஹேப்பன்ட் ஒரு 1 year பேக். அவங்க வந்தபோது அவனோட ஃப்ரீக்வெண்ட் பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, ஒரு 10 நிமிஷம் ஹீ சிங்கிள் வேர்ட் லெவலில் எங்ககிட்ட வந்தாங்க. கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த குழந்தை கூட டைம் பண்ணும்போது சட்டுன்னு இப்படி காதை அடிச்சிருவாங்க. ஒரு பிஹேவியர் பேட்டர்னாக இருந்தது. ஸ்கூலில் ஹீ குடன்ட் கெட் அட்மிஷன் இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் குட் ஸ்கோர்ஸ். அந்த குழந்தைய வந்து 6th standardல ஸ்கூலில் எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க இந்த பிஹேவியர் காட்டுறான்னு. அண்ட் அவங்க வந்து பேரண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு NAO சிஸ்டம் அடாப்ட் பண்ணி இப்போ வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மதர். பட் இந்த பிஹேவியர் அட்ரஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்தாங்க. அப்போ தான் நான் வந்து அடோஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கிங் அட் த சில்ட்ரன் சேஞ்ச்ட் இன் வேரியஸ் மொடாலிட்டிஸ். பார்த்தம்போது நான் சொன்னேன், மேம் ரொம்ப, அதாவது காதுகிட்ட கை நம்ம எடுத்துகிட்டு போனாலே ரொம்ப அக்ரெசிவானாங்க. ஸோ வி ரெஃபர்ட் தெம் டு அ பீடியாட்ரிஷியன் டு கெட் கன்சர்ன் டு செடேட் த சைல்டு. மைல்டான செடேஷன் கொடுத்தாங்க. ஓட்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த குழந்தை ஃப்ரீக்வெண்ட்டாக அடிச்சு இயர் ட்ரம்ல இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ENT டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணோம். ENT மெடிசன்ஸ் கொடுத்து அந்த குழந்தை இயர் ட்ரம் இஷ்யூ செட்டில் ஆகி ஓரளவுக்கு நல்லா ஒரு 1 month ஆனதுக்கப்புறம் வீட்டோல இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு then we started using ADOS method. அதாவது அவனுக்கு என்ன வரும் அதுலேருந்து we started developing. இப்போ he is coming to us. கான்வர்சேஷன் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் லெவலில் கான்வர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 45 minute செஷன்ஸில் ஒரு 10-15 வாட்டி அந்த காதுகிட்ட கொண்டு போய் அடித்த குழந்தை இப்போ 2 வாட்டி 3 வாட்டி சம்டைம்ஸ் அதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, do you want to tap your ears ன்னு கேட்டால் he'll say no and he'll tap the desk. ஸோ அது அவங்க மதர் சொன்னது வந்து 12 வருஷம், அதாவது 1.5 வயசுல ஆரம்பிச்ச பிஹேவியர் 12 வருஷம் ஆயிருக்கு எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து நான் சக்ஸஸ்ன்னு அதுதான் பார்ப்பேன். ஒரு ரொம்ப நாள் அட்ரஸ் ஆகாத ஒரு விஷயம் என்னென்னு கண்டுபிடிச்சி அட்ரஸ் ஆகி இப்போ வந்து அந்த அடிக்கிறது குறைஞ்சதுனால கொஞ்சம் காம் ஆகிட்டாங்க. அது சைல்ட் ட்ரிவனாக போகிறது. சம்டைம்ஸ் ஹீல் சே ஐ டோன்ட் வாண்ட் டு அட்டெண்ட் கிளாஸ் டுடே. ஹீல் சே ஓகே வில் ப்ளே. ஸோ நம்ம ஆவாஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுத்து வி ட்ரா சம்திங், லேபிள் சம்திங், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ மேத்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முதல்ல அவங்க அம்மா சொல்லுவாங்க, மேத்ஸில் ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்து வரலன்னா உடனே ஹில் டேப் ரியலி ஃபாஸ்ட். இப்போ அது எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. நவ் வி ஹவ் சென்ட் த சைல்ட் டு அ ரெகுலர் ஸ்கூல் asking for options to include them at least half a day. மெயின் சப்ஜெக்ட்ஸ் மட்டுமாவது இன்க்ளூட் பண்ணுங்கன்னு. அண்ட் த ப்ராசஸ் இஸ் ஆன். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு அது அட்மிஷன்ஸ் கிடைச்சுன்னு 2 years ஸ்கூல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. பட் அம்மா வந்து அந்த இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அகாடமிக்கலி அவங்க வந்து மோசமாக இல்லை. ஸோ ஐ ஹோப் யூ ஷுட் கெட் த்ரூ அட்மிஷன். இது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம். நான் எவ்வளவோ நாள் அட்ரஸ் பண்ணாதது அட்ரஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் தெரபிஸ்ட் ஃபெயிலியர் ஆகிறது இருக்குல்ல, ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாமல் இப்போ நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் அட்ரஸ் பண்ணுறோம், அதை நம்ம சரி பண்ணுறோம். இதுக்கு இந்த ABC மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ், ஆக்ஷன், பிஹேவியர், கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிஹேவியர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஆக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷனோ இந்த ஆன்டிசரண்டோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிஹேவியர் கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரபிஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். சென்சரியா ஐ டெல் த பேரண்ட், அதாவது ஒரு பிஹேவியர் பண்ணுறேன்னா என்ன டிஸ்டர்பன்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சில பேரண்ட் சொல்லுவாங்க அது ஹெட் பேங்கிங் இருக்கிறதுனால நான் வந்து வெளியே கூட்டு போக மாட்டேன். நான் சொன்னேன் எதனால் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு புது இடத்துக்கு வந்து ஹெட் பேங்க் பண்ணுறான்னா அவனோட அவர்ஷன், எனக்கு இங்கே வர வேண்டாம், இல்லை எனக்கு பயமாக இருக்குது, என்னை அடிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குது, என்னோட பிடிக்காத ஒரு ஃபீலிங் வந்து நான் இப்படி காட்டுறேன், இப்படி பல விதங்கள் இருக்கலாம், எதனாலன்னு யோசிங்க அப்படின்னு. ஐ திங்க் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேரண்ட்டோ தெரபிஸ்ட்டோ பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபைனாக ஒரு கிராஸான ஒரு ஆன்சர் நம்ம கிடைச்சிரும். அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ண டெக்னிக்ஸ் மூலமாக வில் கெட் த சொல்யூஷன்.
ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆடியன்ஸ். ஏன்னா த்ரூ அவுட் த சீரீஸ் எங்களோட கனெக்ட் ஆகிருந்திருக்கீங்க. நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி பூரா ட்ராக் பண்ணி அந்த குழந்தை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியும், அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் அன்புடன் ஆட்டிசம் ஷோவில் நீங்கள் அதுக்கான தீர்வு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க.